ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். சீலர்ன் அகாடமியிட நாங்கள் இவ்வளோ நாள் ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்த அந்த ப்ரோக்ராம் வந்து இன்றைக்கு நடக்க போகுது. ஸோ நாங்கள் வந்து அந்த ப்ரோக்ராமுக்கு முந்தி சீலர்ன் அகாடமி சம்பந்தமான சில இன்ட்ரடக்ஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு தார்த்திக்கிறோம். ஸோ ஃபெஸ்ட்டுக்கு சீலன் அகாடமிக்கு அதாவது நாங்கள் செய்கிற ப்ரோக்ராம்ஸுக்கு கண்டினியூவாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதில் இப்போ புதுசாக வந்து இருக்கிறவங்களுக்கு சீலன் அகாடமி சம்மந்தமாக தெரியாமல் இருக்கும். ஸோ தெரிஞ்சவங்களும் இதில் நிறைய பேர் இருக்கும். ஸோ சீலன் அகாடமின்ற வந்து ஸ்ரீலங்கா நம்பர் ஒன் குவாலிட்டி எஜுகேஷன் ப்ரொவைடர். ஸோ நாங்கள் இந்த ப்ரோக்ராமுக்கு ஜாயின் ஆகிக்கிற எல்லாரையும் வெல்கம் பண்ணி கொள்றதுல நாங்கள் வந்து ஆகிக்கொள்கிறோம். சரியா? ஸோ எல்லாரையும் சீலன் அகாடமி சார்பாக நாங்கள் வந்து வெல்கம் பண்ணி கொள்கிறோம். ஸோ இதில் நிறைய பேர் இப்போ ஜாயின் ஆகிக்கிற ஸோ நாங்கள் நிறைய விஷயங்கள் இன்றைய பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முந்தைய ஏன் நாங்கள் இதை உங்களுக்கு தரப்போகிறோம், இந்த நாலேஜ்லாம் ஏன் தர, எதுக்காக நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணிக்கிறோம், ஸோ இந்த ஐடியாவெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா சீலன் அகாடமி சம்மந்தமாக கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ நாங்கள் என்னென்ன செஞ்சுட்டு வாரது, என்னென்ன செய்ய போகிறோம், எங்களோட மெயின் நோக்கம் என்ன, இது சம்பந்தமான ஒரு ஐடியா தான் இப்போ தாரத்துக்கு இருக்கிறது. சரியா? ஓகே. சீலன் அகாடமின்றது வந்து பொதுவாக எல்லா இன்ஸ்டிடியூட் மாதிரியும் பிளான் பண்ணி செஞ்சுட்டு போகிற ஒரு இன்ஸ்டிடியூட் இல்லை. அதாவது நாங்க வேறொரு பாத்துல தான் பேத்திட்டிக்கிறோம். ஸோ பொதுவா எல்லாருமே உங்களோட ஸ்டடீஸ்ல எல்லாரும் இல்ல, சிலவங்க வந்து ஒரு கட்டத்துக்கு அங்கே போய்த்தோன்னா அவங்களுக்கான ஒரு கோலி, அவங்களோட ஐடியாஸ் எல்லாம் வந்து நான் இந்த சிலபஸ் எல்லாம் ஸ்கூல் சிலபஸ் எல்லாம் படிச்சுட்டு வந்து நான் வந்து அந்த பாத்துல போகாம வேறொரு பாத்துல தான் பீக்கிறேன். ஸோ எனக்கு வந்து அந்த எஜுகேஷன் சைட் மட்டும் இருந்து போதாமிக்குது, ஸ்கில்ஸ்ன்றது கட்டாயமா தேவைப்படுதுன்னு நிறைய பேர் யோசிச்சிரு. சரியா? ஸோ இது சம்பந்தமா நிறைய பேர் எங்கள்கிட்ட வந்து கேட்டேன். ஸோ நாங்கள் வேற வேற ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம். ஸோ செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஸோ அதனால எஜுகேஷன் சைட்லையும் நாங்கள் ஏதோ ஒரு சேஞ்சை கொண்டு வரணுன்றதுக்காக வேண்டி ஸ்கில்ஸோட சேர்த்த ஒரு எஜுகேஷன் சைடை வந்து நாங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொடுக்கணும்ன்ற ஒரு மெயின் நோக்கத்தில் தான் இந்த சீலன் அகாடமி ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் செஞ்சுட்டு போகிறது. அதாவது உங்களோட அகாடமிக் சைடை கொண்டு போகிறதோட உங்களோட பர்சனல் க்ரோத்தையும் ஸ்கில்ஸ் ரிலேட்டடாக அவங்கள டெவலப் பண்ணி இந்த நாட்டுக்காக கொடுக்கறது. ஸோ நீங்க இதெல்லாம் அதாவது உங்களோட எஜுகேஷனை, அதாவது டிகிரி ஒன்றையோ இல்லை அங்கே முடிச்சுட்டு நீங்க ஒரு ஜொப் ஒன்றுக்கு போறீங்கன்னு வைங்க. ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு இந்த எஜுகேஷன் சைட்ல இருக்கிற சர்டிஃபிகேட்டும் அந்த நாலேஜும் மட்டும் போதும், கட்டாயமா ஸ்கில்ஸ் தேவைப்படுறது. ஸோ பொதுவாக எல்லாராலையும் படிச்சலாம், எல்லாராலையும் பாடமாக்கலாம், எல்லாராலையும் எக்ஸாம் செய்யலாம். சரியா? ஸோ காம்படிஷன்ற வகையில முன்னுக்கு இருக்கிறவங்க மட்டும் ஒரு 100 பேர்ல 50 பேர் மட்டும். ஸோ அவங்க வந்து அடுத்த ஸ்டெப் போறோண்டு, பேலன்ஸ் ஆக்கள் வந்து ஸோ அப்படியே ஸ்டெப் ஆகி வேற ரூட்ல போறோண்டு, அவங்க ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி கொண்டு வேற ரூட்ல வந்து உங்களுடைய இடத்துல வந்து நின்றால், ஸோ உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு காம்படிஷன் இருந்தால், ஸோ அவங்களுக்கு ஸ்கில்ஸும் மீக்கி வேறொரு பாத்துல அவங்க நாலேஜும் தேடி கொண்டாங்க. ஸோ உங்களுக்கு முன்னுக்கு தான் அவங்க ஈக்குறேன். ஸோ நாங்க எல்லாரும் கட்டாயமா ஸ்கில்லோட ஈக்குற ஒரு பர்சனா இருக்கணும்ன்ற ஒரு நோக்கத்துல தான் நான் எங்களோட சீலன் அகாடமியை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்கில்ஸையும் எஜுகேஷனையும் சேர்த்து கொண்டு போற மாதிரியான ஒரு பிளானை தான் கொண்டு போறோம். சரி? ஸோ அதாவது உங்களுக்கு ஸ்கில்லை டெவலப் பண்ணி கொண்டு ஸ்கில் ரிலேட்டடான நாலேஜும் தாரத்தோட உங்களோட எஜுகேஷன், அதாவது ஸ்கூல் சிலபஸ் ஆகிக்கலாம், இல்லாட்டி ஹை எஜுகேஷன் ஆகிக்கலாம், எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்கு தாரோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் ஸ்கூல் சிலபஸ் கிளாஸஸ் வந்து ஆன்லைன்லையும் சரி பிசிக்கலாகவும் சரி நாங்கள் எங்களோட இன்ஸ்டிடியூட்ல செஞ்சுட்டு வரோம். ஸோ அதே போல் நிறைய ஸ்கூல்ஸ்லேயும் போய்த்து அவங்களுக்கான செமினார்ஸ் இது மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு வரோம். ஸோ அதே போல் மந்த்லி ஃப்ரீ வெபினார்ஸ், அதாவது நாங்கள் இப்போ செஞ்சு கொண்டிருக்கிற இந்த மாதிரியான ஃப்ரீ வெபினார்ஸ் வந்து கண்டினியூவாகவே எவ்ரி மந்த் செஞ்சுட்டு வருது. ஸோ மந்த்துக்கு 2-3 இருக்கும். ஸோ அப்படி நாங்கள் கண்டினியூவாக செஞ்சுட்டு வர. ஸோ இது அவங்களோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதோட ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு சப்போர்ட் தான் இது. ஸோ அதோட எங்களோட சீலன் அகாடமி வந்து நிறைய கோர்சஸ் வந்து ஆன்லைன்லையும் சரி பிசிக்கலாகவும் சரி நான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பேசிக் டிப்ளமா இன் கிராஃபிக் டிசைன், ஃபாஸ்ட் ட்ராக் இன் கிராஃபிக் டிசைன், ஆஃபீஸ் பேக்கேஜ், எத்திக்கல் ஹேக்கிங். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் இங்கிலீஷில் வந்து கிரேட் 5 to 6, 7க்கான ஒரு கொண்டு போகுது. ஸோ இது இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள். சரியா? ஸோ நாங்கள் வந்து ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு கம்பெனின்ற வகையில தான் சீலன் அகாடமி ரன் ஆகிட்டிருக்கிறேன். ஸோ அதோட யூனிவர்சல் பியூரோ ஆஃப் எஜுகேஷனால அப்ரூவ் பண்ணப்பட்ட சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் சிலபஸ் தான் உங்களுக்கு கிடைச்சது. ஸோ நாங்கள் தர சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், எல்லாமே ஒர்த் ஆனது தான். ரைட்? ஸோ நாங்கள் எப்போவுமே உங்களுக்கு வந்து ஹை குவாலிட்டியான எஜுகேஷன் தான் தரேன். ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு மென்ஷன் பண்ணோம் ஸ்ரீலங்காவோட நம்பர் 1 குவாலிட்டி எஜுகேஷன் சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ நாங்கள் தர எஜுகேஷன் குவாலிட்டி வந்து எப்படின்னா எல்லா இடத்துலையும் நாங்கள் வந்து பார்ப்போம். ஸோ எந்தெந்த இடத்துல எல்லாம் மிஸ்டேக்ஸ் இருக்குதோ அந்த மிஸ்டேக்கை நாங்கள் சரியாக்கி உங்களுக்கு தருவோம்.
மற்றவங்க விடுற மிஸ்டேக்கை நாங்க அதை ஓகே ஆக்கி தான் நான் உங்களுக்கு தரேன், சரியா தான் நான் உங்களுக்கு தரது. ஸோ இதுல வந்து பிஸ்னஸ் மைண்ட் செட், அதாவது கட்டாயமா நீங்க பே பண்ணி தான் படிக்கணும் இல்ல, உங்களுக்கு நாலேஜ் கட்டாயம் வேணும்டா எங்களால் ஏழுமான மாதிரியான சப்போர்ட்டை நாங்கள் ஃபுல்லாகவே தருவோம். ஸோ உங்களுக்கு ஏழுமான மாதிரி பே பண்ணி உங்களுக்கு வந்து படிக்கலாம். ஸோ எக்ஸ்பர்ட் ஆனவங்க தான் உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. சும்மா அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா ஒரு டிசைனிங், இப்போ நீங்க படிச்சு கொண்டிருக்கிற டிசைனிங் டிசைனாண்டா சும்மா ஒருத்தரை கூட்டி வந்து படிச்சாம ஒரு டிசைனரா ஒர்க் பண்ற ஒருத்தர் தான் உங்களுக்கு வந்து அதை டீச் பண்ணிருமா இருக்கும். ஸோ சம்மந்தமே இல்லாத ஒருத்தரை கூட்டியும் வந்து அப்படி உங்களுக்கு டீச் பண்றது இல்லை. ஸோ அந்த ஃபீல்டில் யாருக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதோ, சும்மா புக்கை பார்த்து பிரட்டிட்டு வந்து அப்படியே உங்களுக்கு சொல்லி தரவர் இல்லை, அந்த எக்ஸ்பர்ட் ஆனவங்களை கூட்டிட்டு வந்து தான் உங்களுக்கு வந்து நாங்கள் டீச் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு எத்திக்கல் ஹேக்கிங் கோர்ஸ் இருக்குது, சும்மா ஹேக்கிங் இதை வந்து அதாவது சைபர் செக்யூரிட்டி நார்மலாக படிச்சுட்டு வந்தவங்களை வச்சு நாங்கள் தாக்குறோம். ஒரு ரியல் ஹேக்கரா கூட்டியும் வந்து உங்களுக்கு வந்து டீச் பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமாயிருக்கும். எப்படி சில ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி சால்வ் இது நிறைய விஷயங்கள். ஸோ எக்ஸ்பர்ட் ஆனவங்களை வச்சு தான் நான் உங்களுக்கு வந்து டீச் பண்ணுவோம். ஸோ ஃபிளெக்சிபிள் ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் தான் இது. ஸோ ஃபிசிக்கலாக இருக்குது ஃபிளெக்சிபிள் ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ல வந்து நிறைய பேர் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிக்கலாம், இல்லாட்டி ஒர்க் பண்றவங்க ஆகிக்கலாம். இவங்க எல்லாம் வந்து அதாவது என்னண்டா எனக்கு அதையும் செஞ்சு கொண்டு இதையும் செய்யறது கஷ்டம். ஸோ அப்படியெல்லாம் ஃபீல் பண்ணப்படாண்டு தான் உங்களுக்கு ஃபிளெக்சிபிளா படிச்சலாமா, உங்களுக்கு எப்போ படிச்சலாமோ அந்த டைமுக்கு நீங்க படிங்க. ஸோ இண்டிவிஜுவலாகவும் நாங்கள் உங்களை டீச் பண்றது ரெடி ஆகிக்கிறோம், உங்களை இண்டிவிஜுவலாகவும் ட்ரெயின் பண்றது ரெடி ஆகிக்கிறேன், சரியா? ஸோ 24 hours நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ எங்களோட டீம் மெம்பர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது ரெடியாக வைக்கிறேன். ஸோ ஸ்கூல் சிலபஸ் ஆகிக்கலாம், ஹையர் எஜுகேஷன் ஆகிக்கலாம், வேறு ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆகிக்கலாம். ஸோ அது இல்லாமல் வேறு எந்த விஷயங்கள் இருந்தாலும் எனி டைம் நாங்கள் எங்களோட சீலன் அகாடமி சார்பாக சப்போர்ட் பண்ணுறது ரெடி ஆகிக்கிறோம். ஸோ உங்களோட எஜுகேஷன் இதை கொண்டு போகிறதோட உங்களோட பர்சனல் க்ரோத்துக்காகத்தான் நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிறோம். ஸோ உங்களோட எதிர்காலத்துக்காக நாங்கன்ற தலைப்பில் தான் நாங்கள் எப்போவுமே மெயினாக ஒர்க் பண்ணிக்கிறோம். ஸோ இது தான் எங்கள்கிட்ட நாங்கள் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுற விஷயங்கள், சரியா? ஸோ நாங்கள் யாருன்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். இதையும் தாண்டி இன்னும் தெரியணும்டா எங்களோட சோஷியல் மீடியா பேஜஸ்ல போய் பாருங்க, நாங்கள் என்னென்னலாம் செஞ்சுக்கிறோம், என்ன செய்ய போறோம், எங்களோட மெயின் மோட்டிவ் என்ன, இதெல்லாம் வந்து நாங்கள் இதில் அப்டேட் பண்ணிட்டு தான் வரோம். ஸோ கண்டினியூவா நாங்கள் வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் நிற்போம். ஸோ எப்போவுமே எங்களோட இருந்தாண்டால் வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக் பேஜஸ், யூடியூப் எதுல இருந்தாலும் நாங்கள் எங்களோட அப்டேட் கிடைச்சிட்டே இருக்கும். சரி, ஓகே. அப்ப சீலன் அகாடமின்ற சம்பந்தமா உங்களுக்கு நாங்க ஒரு நார்மலா எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ இவ்வளோ நாள நாங்கள் மெயினாக எதிர்பார்த்திருந்த அந்த ஃப்ரீ ஒர்க் ஷாப் இன் கிராஃபிக் டிசைன்ற அந்த கன்செப்ட், அந்த ப்ரோக்ராம் தான் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த ப்ரோக்ராமை செய்யறதுக்கு வந்து அதாவது நான் தான் இந்த ப்ரோக்ராமை செய்கிறேன். நான் நார்மல் இன்ட்ரடக்ஷனோட தாரேன். ஸோ என் பேர் வந்து மனாசிர். நான் வந்து மல்டிமீடியா ஹெச்என்டி செஞ்சுட்டு இருக்கிறதோட ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் மார்க்கெட்டாக கிரியேட்டிவ் டிசைனராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், மல்டிமீடியா ஸ்பெஷலிஸ்டாகவும். அதோட நான் கிராஃபிக் டிசைன் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் எல்லாம் வந்து நம்மள ரன் பண்ணிக்கிறதோட சீலன் அகாடமியில இன்ஸ்ட்ரக்டராகவும் டிரெக்டராகவும் ஒர்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் நார்மல் என் இன்ட்ரடக்ஷன். ஸோ நான் கிராஃபிக் டிசைன் படிச்சு தாரது வந்து ஆல்ரெடி எனக்கு 6 இயர்ஸுக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறேன். ஸோ அதையும் வச்சு ஆல்ரெடி நான் நிறைய விஷயங்கள் தேடி படிச்சுக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ளணும். ஸோ ஏன்னு சொன்னால் நாங்கள் வந்து எங்கட கம்பெனிக்கு டிசைனர்ஸ் ஹையர் பண்ற டைமுக்கு எல்லாருமே பொதுவா போயிட்டு ஓகே NVQ லெவல் முடிச்ச டிசைனர்ஸ் அவங்களோட சிவி எடுத்துக்கொண்டு வராங்க. ஸோ அப்படி வந்த டைம்ல ஓகே அவங்களுக்கு போட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், இன்டிசைன், கென்வா, கொரல் இதெல்லாம் தெரியுமா, இங்க டூல்ஸ் எல்லாம் தெரியும், சரியா? அதெல்லாம் டூல்ஸ் எல்லாம் வந்து நல்லா எல்லா இடத்துலயும் படிச்சு கொடுத்திக்கிற டிப்ளமா எல்லாம் செஞ்சுக்கிற. பட் அவங்கள்ட்ட ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகுது, நாங்க எதிர்பார்க்கறது இல்லை. டிசைனிங் டூல்ஸ் தெரியும், ஆனா அவங்க ரியலான ஒரு டிசைனர் இல்லை. பட் ரியலான ஒரு டிசைனரா மாறணும்டா நீங்க எந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளணும், சரியா? ஸோ நீங்க ஆல்ரெடி தலைக்குள் வச்சு கொண்டிருக்க கன்செப்ட் இல்லை டிசைனிங்கிறது, அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நான் உங்களை எக்ஸ்பிளைன் பண்றதோட எங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்றது ரெடி ஆகிக்கிறவங்களையும் நாங்க எங்களோட கூட்டு போறதுக்கு ரெடி ஆகிக்கிறோம். ஸோ இந்த ஒர்க் ஷாப் முடிகிறதோட யார் யாருக்கு எங்களோட சேர்ந்து வாரத்துக்கு ரெடி ஆகிக்கிறோம், ஸோ எங்களோட வந்து ஜாயின் பண்ணி கொள்ளலாம். ஸோ உங்களையும் ஒரு ப்ரொஃபஷனல் டிசைனராக மாத்துறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிக்கிறோம். ஸோ அதுக்காக வேண்டி தான் இந்த ப்ரோக்ராம். ஸோ ஓகே, வாட் இஸ் கிராஃபிக் டிசைன்? பொதுவா நிறைய போஸ்ட் கண்டிக்கும், அதாவது நீங்க உங்களோட சோஷியல் மீடியால இல்லாட்டி வேற என்ன சொல்லி லீஃப்லெட்ல இதெல்லாம் நீங்க பார்த்துட்டீங்க. கிராஃபிக் டிசைன் டிப்ளமா கோர்ஸ், போட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், இன்டிசைன் நாங்கள் டீச் பண்ணுவோம். லோகோ எப்படி கிரியேட் பண்ற, போஸ்டர் ஒன்று எப்படி கிரியேட் பண்ற, ப்ரௌச்சர் எப்படி கிரியேட் பண்ற, வெட்டிங் கார்டு எப்படி கிரியேட் பண்ற, அந்த இது கொடுக்க வெட்டிங் கார்டையும் கொண்டு வந்து வச்சுக்கொள்றேன். ஸோ இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் எப்படி எப்படி கிரியேட் பண்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓகே போட்டோஷாப்பை யூஸ் பண்ணி
ஒரு இமேஜ் ஒன்று எடுத்துட்டு வந்து அதுக்கு மேலுக்கால டெக்ஸ்டா போடுற, கலர்ஸ் பின்னுக்கால எட் பண்ற, லொகோவா உள்ளே கொண்டு வர, கண்டெக்ட் போடுற, கண்டெக்ட் டீடைல் போடுற. ஸோ இது ஒரு போஸ்டர். சரியா? ஸோ வெட்டிங் கார்டு டிசைன் பண்றேன்னா வெட்டிங் கார்டுக்கு இப்படியான சைஸ் தான் வர அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள இப்படி இப்படி டெக்ஸ்ட்டை போடுற. இப்படி ஜஸ்ட் பேசிக்கான விஷயங்கள், சும்மா டெக்ஸ்ட்டை எட் பண்றது. சரியா? சைஸை போட்டு ஷேப் ஒன்றை போட்டு எட் பண்ற விஷயங்களை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியா? இதை சொல்லி தந்துட்டு ஓகே இதுதான் கிராஃபிக் டிசைன் சொல்லி நிறைய பேரை சீட் பண்ணிக்கிறாங்க. சரியா? பொதுவா போஸ்டர்ஸ் ஆயிக்கலாம், அது மட்டும் இல்ல, லோகோ ஒன்று டிசைன் பண்ணனாலும் லோகோ ஒன்று எப்படி நிறைய எலிமெண்ட் எல்லாம் உள்ள கொண்டு வச்சு ஓகே இதுதான் லோகோ இப்படின்ட்டு நார்மலா அவங்கள சொல்லி தந்துட்டு போய்த்தாச்சு. சரியா? ஸோ இதை டூல்ஸை மட்டும் படிச்சு கொண்டா போதும், இதுதான் கிராஃபிக் டிசைன் அப்படின்னு சொல்லி நிறைய பேரை வந்து சொல்லிட்டு ரைட். பட் அது இல்ல உண்மையா கிராஃபிக் டிசைன்றது. அது கிராஃபிக் டிசைன்ல ஒரு பார்ட் தான். ஸோ பொதுவா எல்லா இடத்துலயும் சொல்லி தந்து கொண்டிருக்கிற லோகோ டிசைன் பண்ற எப்படி, போஸ்டர் டிசைன் பண்ற எப்படின்ற எக்ஸாம்பிள் சொல்ல போனா ஒரு ஜஸ்ட் யூடியூப் பேனர் வந்து ஃபேஸ்புக் கவர் ரெண்டும் ஏதோ பின்னிக்கால பேக்ரவுண்ட்ல போடுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான். ஸோ ரெண்டு டைம் சைஸ் வித்தியாசம், அவ்வளவுதான் விஷயம் இருக்குது. ஆனா உங்களுக்கு யூடியூப் பேனர் எப்படி செய்யற, ஃபேஸ்புக் கவர் எப்படி செய்யறேன்னு வேற வேறையா படிச்சு தர. இதுல வந்து சைஸை மட்டும் வித்தியாசமாக்கி ஜஸ்ட் கண்டென்ட் அங்கலிங்களை மாத்தி போடுறதுதான், அவ்வளவுதான் விஷயம். ஆனா அதையும் வேற வேற மொடியூல் மாதிரி உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது இல்ல, அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றை நாங்க இன்னைக்கு பார்ப்போம். சரியா? ஓகே. கிராஃபிக் டிசைன்ஸ் என்ன, பொதுவா தெரிஞ்சவங்க இருக்கலாம், தெரியாதவங்களுக்கு நான் உங்களை சொல்றேன். கிராஃபிக் டிசைன்ஸ் என்ன என்ன அப்படின்றது வந்து டூல்ஸை படிக்கிறது இல்ல, அதையும் தாண்டி அந்த விஷுவல் எலிமெண்ட்ஸ் நீக்குது. கிராஃபிக் அதாவது விஷுவல் எலிமெண்ட்ஸ் சொல்றது வந்து எக்ஸாம்பிள் இதுல காட்டிக்கிறேன். லைன்ஸ் அதாவது சும்மா கோடுகள். சரியா? கோடுகள் ஈக்கும். அதே போல ஒவ்வொரு ஒரு ஷேப்ஸ் ஈக்கும். அதாவது சர்க்கிள், ட்ரையாங்கிள், ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நிறைய ஷேப்ஸ் ஈக்கும். ஸோ அதே போல 3D மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸ், 3D மாதிரியான இமேஜஸ், அப்போ இல்லாட்டி டெக்ஸ்சர்ஸ்னு சொல்றது வந்து எக்ஸாம்பிளுக்கு நீங்க பார்க்க போனா சும்மா அந்த மெட்டாலிக் லுக்ல வர மாதிரி, இல்லாட்டி பலகை மாதிரிகள். சரியா? சும்மா கைரேகை மாதிரி. ஸோ இப்படி டெக்ஸ்சர்ஸ் இருக்கும் தானே. ஸோ அதெல்லாம் நாங்கள் அட்வான்ஸாவே பார்ப்போம். டெக்ஸ்சர்னா என்ன, அது எப்படி இப்படி டெக்ஸ்சரோட வகைகள் என்ன, ஸோ இதெல்லாம் அட்வான்ஸா இருக்குது. பட் நான் உங்களுக்கு நார்மலா என்ன எக்ஸ்பிளைன் பண்றேன், டெக்ஸ்சர்ஸ் இருக்குது. ஸோ அதே போல ஸ்பேஸ், ஜஸ்ட் ஸ்பேஸ்னு சொல்றது விளங்குமோ உங்களுக்கு, பிளாங்கா இருக்கிற ஒரு இடம் ஒயிட் ஸ்பேஸ்னு சொல்றேன். ஸோ அப்படியான ஒயிட் ஸ்பேஸ். அதே போல கலர்ஸ், டைப்போகிராஃபின்னு சொல்ற வந்து டெக்ஸ்ட். சரியா? டெக்ஸ்ட்டை வச்சு நிறைய விஷயங்கள் அட்வான்ஸா படிக்கணும். ஜஸ்ட் டெக்ஸ்ட்டை வச்சு நிறைய விஷயம் அட்வான்ஸா படிக்கிறது கேட்கிற. ஸோ அதே போல இமேஜஸ், இதெல்லாம் தான் விஷுவல் எலிமெண்ட்ஸ்னு சொல்றது. இதுல காட்டிக்கிறேன். விஷுவல் எலிமெண்ட்ஸ் சொல்றது வந்து இதெல்லாம் தான் லைன், ஷேப், ஃபோம், டெக்ஸ்சர், ஸ்பேஸ், கலர்ஸ், டைப்போகிராஃபி, இமேஜரி, இதையும் தாண்டி நிறைய அட்வான்ஸ் ஆகிக்கிற. ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு மெசேஜை கொடுக்குற மாதிரி. அதாவது ஏதோ ஒரு மெசேஜ் உண்டு, ஒரு விஷயம் உண்டு வெளியே செல். அதாவது போஸ்டர் ஒன்று டிசைன் பண்றா ஒரு போஸ்டர் டெக்ஸ்ட் ஈக்கும், இமேஜஸ் ஈக்கும். சரியா? ஸோ இதெல்லாம் சேர்ந்து அதை போஸ்டர்ல இருந்து ஏதோ ஒரு மெசேஜ் வெளியே வருது தானே. ஸோ அதுதான் கிராஃபிக் டிசைன் சொல்றது. இந்த விஷுவல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு மெசேஜ் ஒன்றை எஃபெக்டிவா வெளியே கொடுக்கிறது தான் கிராஃபிக் டிசைன். த ஆர்ட் ஆஃப் கிரியேட்டிங் அண்ட் அரேஞ்சிங் விஷுவல் எலிமெண்ட்ஸ். இந்த விஷுவல் எலிமெண்ட்டை சரியா அரேஞ்ச் பண்ணணும். சும்மா ஓகே இன்ட்ல லோகோ, இன்ட்ல இமேஜ், இன்ட்ல டெக்ஸ்ட்னு வரல. ஸோ அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, அதுக்கு ஒரு ஃப்ளோ இருக்குது, ஒரு தியரி இருக்குது. கட்டாயமா அந்த தியரியை நீங்க தலையுள்ளுக்கு வச்சு தான் அதை அரேஞ்ச் பண்ணணும். சரியா? கிராஃபிக் டிசைன் சொல்றது இந்த விஷுவல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் சரியா சேர்ந்து ஏதோ ஒரு மெசேஜ் ஒன்றை கொடுக்கறதுக்காக வேண்டி சரியான தியரியை ஃபாலோ பண்ணி அரேஞ்ச் பண்ணினால் மட்டும்தான் அது ஒரு கிராஃபிக் டிசைன் சொல்றது. ஸோ அப்படி செய்யறதுக்கு யூஸ் ஆகுற டூல் தான் அந்த போட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், இன்டிசைன் சொல்லி இன்னும் நிறைய இருக்கிற டூல்ஸ். சரியா? இதுல பாருங்க, இல்லஸ்ட்ரேட்டர்ல இருந்து இருக்கிற ஸ்கெட்ச்ல இருந்து இப்படி நிறைய நான் டூல்ஸ் போட்டிக்கிறேன். ஜிம், கென்வா, சரி இப்படி நிறைய டூல்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஜஸ்ட் அந்த விஷயத்த செய்யறதுக்கு தேவைப்படுற டூல்ஸ். அது இல்ல கிராஃபிக் டிசைன்றது. டூல்ஸ் இல்ல கிராஃபிக் டிசைன். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் கிராஃபிக் டிசைன். ஸோ நாங்கள் இதுல வந்து லைன் சம்பந்தமா நீங்க எங்களோட சேர்ந்து டிராவல் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் உங்களுக்கு இந்த லைன் அப்படின்னு சொல்றத பத்தி அட்வான்ஸா படிக்கலாம். இந்த ஷேப்டா என்ன, ஷேப்பால என்ன செய்யலாம், ஷேப்ஸை வச்சு எப்படி நிறைய விஷயங்கள் கிரியேட் பண்றேன். ஸோ ஃபோம்னா என்ன, ஒரு ஃபோமை கிரியேட் பண்ணணும். அதாவது 3D ஒன்று கிரியேட் ஆகுறேன்டா அதுக்குள்ளுக்கு நீளம், அகலம், உயரம் மட்டும் இல்ல வாரத்துக்கு, அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் வர இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் சொல்லி தருவேன். ஸோ டெக்ஸ்சர்னு சொல்றது என்ன,
ஒரு டெக்ஸ்சரை கிரியேட் பண்ற எப்படி, டெக்ஸ்சர்ட வகைகள் எப்படி எப்படி எல்லாம் இருக்குது. சரியா, ஒரு டிசைன் டோனுக்கு எப்படி டெக்ஸ்சர்ஸ் யூஸ் பண்றேன். ஸோ அது சம்பந்தமா அட்வான்ஸா சொல்லி தருவேன். ஸோ இந்த ஸ்பேஸ், ஜஸ்ட் ஸ்பேஸை மட்டும் நான் இன்னைக்கு உங்களுக்கு ப்ராக்டிக்கல் தோண்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா, நார்மலா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஸ்பேஸ்ன்ற விஷயங்களை. ஸோ அதே போல கலர் தியரின்றது வந்து எல்லா இடத்துலயுமே யூஸ் ஆக வேண்டியது உண்டு. ஸோ இந்த கலர் தியரியை பத்தி நீங்க அட்வான்ஸா படிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க ரெட் கலர் ஒன்று நீங்க யூஸ் பண்ணா, ரெட் போஸ்டர் உள்ளுக்கு ரெட் கலர் ஒன்று வந்தா, அந்த போஸ்டர் உள்ளுக்கு ரெட்டோட சேர்ந்து இன்னும் எந்த கலர் வரணும், எந்த கலர் வரப்படா, இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து அட்வான்ஸா படிக்கணும். படிச்சா மட்டும்தான் நீங்க ஒரு கிராஃபிக் டிசைனர், இல்லாட்டி இல்லை. ஸோ டைப்போகிராஃபின்னு சொல்றது சும்மா ஹெட்டிங் ஒன்றை போட்டு கீழே வந்து டெக்ஸ்ட்டை போடுறது மட்டும் இல்லை. சரியா, டைப்போகிராஃபின்ற அட்வான்ஸான ஒரு விஷயம் இருக்குது, ஒரு சப்ஜெக்ட். அதை நீங்க படிச்சால்தான் உங்களுக்கு ஒரு போஸ்டர் ஒன்று டிசைன் பண்ண டைமுக்கு அதுக்குள்ளுக்கு போடுற கண்டென்ட் ஆயிக்கலாம் எல்லாத்தையுமே சரியா அரேஞ்ச் பண்ணி போடலாம். ஒரு மெசேஜ் ஒன்றை சரியா கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணி போடலாம். சரியா, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு லெட்டருக்கு இடையில இருக்கிற ஸ்பேசிங், ஒவ்வொரு லைன்ஸுக்கு இடையில இருக்கிற ஸ்பேசிங். சரியா, ஸோ பேராகிராஃப் அலைன்மெண்ட், இது எல்லாத்தையும் சேர்த்து உள்ளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது டைப்போகிராஃபின்றது உள்ளுக்கு. ஸோ இதெல்லாம் நாங்கள் அட்வான்ஸாகவே படிப்போம் எங்களோட சேர்றவங்களுக்கு மட்டும். இப்போ நான் நார்மலாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறேன் இப்படி இப்படியான விஷயங்கள் ஈக்குறன்றத. சரி, ஓகே. அதோட கிராஃபிக் டிசைன் சொல்றது வந்து ப்ராப்ளம் சால்விங் கான்செப்ட் ஒன்று. சரியா, இதுல வந்து ஏ லெவல் முடிச்சுட்டு நீங்க வந்து ஹையர் ஸ்டடின்னு சொல்லி செய்ய போறேன்டா, அந்த டைமுக்கு எப்டிடியூட் டெஸ்ட் வச்சிரோன்னு நீங்க கிராஃபிக் டிசைன் சைடு உள்ளுக்கு போறேன்டா. கிராஃபிக் டிசைன் ஆயிக்கலாம், இல்லாட்டி ஃபேஷன் டிசைன் ஆயிக்கலாம், ஏதோ ஒன்று டிசைன் அப்படின்ற கான்செப்ட் உள்ளுக்கு போறேன்டா, உங்களுக்கு எப்டிடியூட் டெஸ்ட் ஒன்று வச்சிரும். வந்து அந்த எப்டிடியூட் டெஸ்ட் வந்து எப்படி ஈக்கும்டா, ப்ராப்ளம் சால்விங் எக்ஸாமா தான் நீக்கும். அதாவது அந்த மெக்ஸ்ட்ல மாதிரி போட்டு ஓகே இது எல்லாத்தையும் நீங்க கூட்டி கழிச்சு இதெல்லாம் போட்டா ஒரு ப்ராப்ளம், ஸோ அதை சால்வ் பண்ணுங்க எக்ஸ் இது என்ன அப்படின்னு எல்லாம் கேட்கறது இல்லை. அது மட்டும் இல்லை ப்ராப்ளம் சால்விங்கிறது தானே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதுல வந்து கிராஃபிக் டிசைன்ல என்னன்னு சொன்னால் ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது. அதாவது ஏதோ ஒரு மெசேஜ் உண்டு, எக்ஸாம்பிள் நான் சொல்ல போறேன், ஏதோ ஒரு மெசேஜ் உண்டு இல்லாட்டி ஏதோ ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் உண்டு நாங்கள் கொடுக்கணும். அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சும்மா லெட்டர் ஃபார்மட்ல அப்படியெல்லாம் கொடுக்காம ஜஸ்ட் ஒரு இமேஜா பார்த்த உடனே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், சைக்காலஜிக்கலா எஃபெக்ட் பண்ணணும். சரியா, பார்த்தோன்னே விளங்குறது மாதிரி நீங்க அவ்வளோ சிம்பிளா கொடுக்கணும், ஆனால் அதுக்குள்ள டீப் மெசேஜ் இருக்கணும். ஸோ வந்து இதுதான் ப்ராப்ளம், ஒரு பெரிய மெசேஜை கொடுக்கணும் ஆனா சிம்பிளா கொடுக்கணும். ஸோ அதை நீங்க எப்படி சால்வ் பண்ணி சிம்பிளா கொடுக்குறன்றதான் இதுல கிராஃபிக் டிசைன் சொல்றது. அதாவது ப்ராப்ளத்தை யோசிச்சு அதை திங்க் பண்ணி எப்படி எப்படி சால்வ் பண்ணலாம்னு யோசிச்சு அதுக்கான சொல்யூஷனை கொடுக்குறது. ஸோ மெயின் கீ பாயிண்ட் என்னன்னா மோர் தென் டூல்ஸ், நீங்க அந்த விஷுவல் எலிமெண்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு மெசேஜ் ஒன்றை கொடுக்கணும். அந்த கொடுக்குற அந்த மெசேஜ் அப்படின்னு ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ற மாதிரியான ஒரு மெசேஜ் ஆயிக்கணும். ஸோ அதுக்கு நீங்க வந்து எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டின்னு உங்களுக்கு ஈக்கணும். உங்களுக்கு டூல்ஸ் மட்டும் படிச்சு போதா, கிராஃபிக் டிசைன்றது எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டி, நாட் ஜஸ்ட் த சாஃப்ட்வேர். சரியா, ஸோ உங்கள் எல்லாரையும் ஏமாத்தி கொண்டிருக்கிற அப்படின்னா சாஃப்ட்வேரை படிச்சு தந்துட்டு ஓகே நீங்க ஒரு டிசைனர். உண்மையை சொல்ல போனா சிலவங்களுக்கு போட்டோஷாப்பும் இல்லஸ்ட்ரேட்டரும் ஒரே மாதிரி தானே, போட்டோஷாப்ல செய்யறத இல்லஸ்ட்ரேட்டர்ல செய்யலாம் அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்கிறேன். லொகோவெல்லாம் போட்டோஷாப்ல செய்ய போறேன். சரியா, சிலவங்க வந்து போட்டோஸ்ல இமேஜஸ் அதாவது பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்றத இல்லஸ்ட்ரேட்டர்ல செய்யற, சம்மந்தமே இல்லாம ஏதோ ஒன்றை போட்டு இமேஜ் ட்ரேஸ் பண்ணி அதில் ஒவ்வொன்று ஒன்றா இதாகி கொண்டு இருக்கிறேன். ஸோ இப்படி இல்லை, எந்தெந்த சாஃப்ட்வேர் எது எதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு கட்டாயம் ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு பிறகு அதாவது எக்ஸாம்பிள் சொல்ல போனா ஒரு பேனர் ஒன்று டிசைன் பண்றேன்னு வைங்க, அது உங்களுக்கு போட்டோஷாப்ல டிசைன் பண்ணவும் மேலும் இல்லஸ்ட்ரேட்டர்ல டிசைன் பண்ணவும் மேலும் ஏலாம் இல்லை. ஒருவேளை இல்லாட்டி நீங்க ஒரு லோகோ உண்டு, எக்ஸாம்பிள் சாரி லோகோன்னு வைங்களேன், ஒரு லோகோ வந்து போட்டோஷாப்ல மேலும் இல்லஸ்ட்ரேட்டர்ல மேலும். ஆனா ஒருவேளை நீங்க போட்டோஷாப்ல வந்து ஒரு லோகோ ஒன்று டிசைன் பண்ணிட்டு பிறகு நீங்க அதை பிரிண்ட் பண்ண பாக்குற ஒரு பெரிய பில்டிங்ல ஃபுல்லாவே அதை பிரிண்ட் பண்ண பாக்குற. ஸோ போட்டோஷாப்ல செஞ்சிருந்தா அதை அப்படி பிரிண்ட் பண்ணலாம், அதுவே நீங்க இல்லஸ்ட்ரேட்டர்ல செஞ்சிருந்தால் உங்களுக்கு அப்படி பிரிண்ட் பண்ணிடலாமா இருக்கும். ஸோ எதுக்கு யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணும்ன்றதெல்லாம் வந்து கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். நிறைய இடங்கள்ல இதெல்லாம் ஒழுங்கா சொல்லித்தாரல, பட் நாங்க இதெல்லாம் தெரிஞ்சு உட்ற மிஸ்டேக்ஸ் மத்த இடங்கள்ல உட்ற மிஸ்டேக்ஸை இல்லாமக்கி சரியானதை உங்களுக்கு தாரத்துக்கு தான் நாங்க ரெடி ஆகிக்கிறோம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ நான் இப்போ சொல்றேன் கிராஃபிக் டிசைனா என்னன்றது உங்களுக்கு விளங்கிக்கும். டூல்ஸ் இல்லை, அதையும் தாண்டி உங்களுக்கான விஷுவல் எலிமெண்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு கிரியேட்டிவ் மெசேஜ் ஒன்றை கொடுக்கறதுக்காக வேண்டி எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் செட்டோட கொடுக்கறது, நாட் ஜஸ்ட் த சாஃப்ட்வேர். சரியா, ஓகே. ஸோ இதை பாருங்க, இது வந்து சிம்பிளான ஒரு விஷயம், ப்ராப்ளம் சால்விங்கிற கான்செப்ட் உள்ள உங்களுக்கு சொல்றேன்.
கேண்டில் மேக்கர். சரியா? இவங்க வந்து கேண்டில் மேக் பண்ற அப்படின்னு சொல்லி நார்மலா எழுதி காட்டாம ஒரு லொகோ உண்டாலே கையும் இதையும் வச்சு ஒரு கேண்டில் ஒன்றும் கையும் ரெண்டு மீனிங் உள்ளுக்கிக்குது. ஸோ இதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம். இவங்க கேண்டில் மேக் பண்ற அப்படின்றத வந்து ஒழுங்கா சிம்பிளா பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரியான ஒரு விஷயத்துல காட்டணும். ஸோ இமேஜாவோ எப்படியோ காட்டுங்கன்னு சொன்னோடனே அவங்க ஜஸ்ட் கையால கிட்ட அப்படி வச்சு டிசைன் பண்ணிக்கிற. ஸோ இவங்க கையால கேண்டில் மேக் பண்ற அப்படின்றது ஒரு மெத்தடோட வந்து காட்டிக்கிற. ஸோ இதுவும் ப்ராப்ளம் சால்விங் கான்செப்ட் உண்டு. சரியா? ஸோ இது அமேசான்றது வந்து ஓகே, அமேசான்ல வந்து அவங்களோட பிசினஸ் கான்செப்டையே இதுக்குள்ளேயே காட்டணும். இவங்களோட பிசினஸ் கான்செப்டே இந்த லோகோக்குள்ளேயே காட்டணும். இதுதான் இவங்களோட ப்ராப்ளம். ஸோ அதை ஈஸியா சால்வ் பண்ணிக்கிற. ஜஸ்ட் சிம்பிளா இதுல நீங்க ஒரு அம்புக்குறியா போட்டு விட்டிக்கிற, அவ்வளவுதான். A to Z எல்லாமே நாங்க இதுல வந்து விற்கிற கஸ்டமர்ஸ்ட ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லி இதையும் மாத்தி போட்டிக்கிற. ஸோ பெரிய ஒரு கான்செப்டை சிம்பிளா காட்டிக்கிற. ஸோ இதுதான் ப்ராப்ளம் சால்விங். ஸோ பொதுவேல நினைச்சிட்டிருக்கிற ஓகே, டிசைனிங் சொல்றது வந்து லொகோ போஸ்டர் இதெல்லாம் டிசைன் பண்றது மட்டும் தான். அப்ப இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. சரியா? நிறைய விஷயங்கள் இருக்குது. பேக்கேஜ் டிசைன்ற மெயின் கான்செப்ட். பேக்கேஜ் டிசைன்ற மெயின் ஒரு கான்செப்ட். அதாவது எந்த ஒரு பிசினஸுமே டிசைனிங்கிறது எல்லா இடத்துலயுமே ஈக்குறது உண்டு தான். சரியா? எப்பவுமே டிசைனிங் வந்து இல்லாம போக போறது இல்லை. ரைட்? ஸோ எந்த ஒரு இடத்துலயுமே டிசைனிங் முக்கியமா தேவைப்படுற. ஸோ அதுல எந்த ஒரு ப்ராடக்டா அமைக்கலாம், எந்த ஒரு சர்வீஸா அமைக்கலாம். சர்வீசஸ்ல வந்து அவங்கட பிசினஸை வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக வந்து மார்க்கெட்டிங் செய்யணும். கட்டாயமா மார்க்கெட்டிங் செய்யணும். ஸோ அந்த மார்க்கெட்டிங் செய்யறதுக்கு டிசைன் தேவை. எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து இப்ப ரொலெக்ஸ்ன்றதை எடுத்தாண்டால், இல்லாட்டி வந்து ஏதாலும் நல்ல க்ளோத்திங் பிராண்ட் ஒன்று எடுத்தாண்டால், இவங்க ஓகே ப்ராடக்டை வந்து அவங்க உற்பத்தி செஞ்சு அவங்களோட ரூமுக்கே போட்டு மூடி வச்சிருந்தா அவங்களோட ப்ராடக்ட் வந்து வித்து பட்டிக்குமா? இல்ல, அதை வந்து மார்க்கெட் பண்ணணும். ஸோ மார்க்கெட் பண்றதுக்கு பிராண்டிங் அப்படி இப்படி நிறைய விஷயங்களுக்கு மார்க்கெட்டிங் சைட்ல. ஸோ அதே போல டிசைன்ற பாட்டுள்ளும் டிசைன் பாட்டும் கட்டாயமா தேவை பிராண்டிங்க்கு. சரியா? ஸோ அந்த டைம்ல அதுக்கேற்ற மாதிரி, அதாவது சைக்காலஜிக்கலா எஃபெக்ட் பண்ற மாதிரி, இப்போ ரொலெக்ஸ்னா ஓகே இது வந்து ப்ரீமியம் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உடனடியா ஃபீல் ஆகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ண வச்சுறதுக்கு அவங்க என்ன செஞ்சுக்கிறேன்டா, முந்திலிருந்தே டிசைனிங்கை வந்து சரியா பிளான் பண்ணி கொண்டு போய்த்திக்கிறேன். அதுக்கு யூஸ் பண்ற கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கிற ரொலெக்ஸ்ட வந்து பிராண்டிங் இதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ற கலர்ஸ் வந்து கிரீன் கலரும் அந்த லைட் ப்ரௌன் அது மாதிரியான இதுகள் யூஸ் கோல்டு யூஸ் பண்ணிக்கிற. ஸோ இதெல்லாம் லக்ஸரி ப்ரீமியம் லுக்கை காட்டுற கலர்ஸ், அதாவது அந்த ஃபீலை வர வச்சுற கலர்ஸ். ஸோ இதுக்காக வேண்டி தான் அந்த கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து மார்க்கெட் பண்றோம். ஸோ அதனால தான் நீங்க வந்து ஓகே இது ப்ரீமியம் ப்ராடக்ட், உண்மையாவே ஒரிஜினல் தான் அது. சரியா? பட் அந்த ஒரிஜினாலிட்டியை வந்து அவங்க வாயால செல்லாம டிசைனால காட்டணும் வெளியே. ஸோ அப்படி டிசைனால காட்டணுன்ற டைமுக்கு தான் அந்த டிசைன் எல்லாம் கிராஃபிக் டிசைன் யூஸ் ஆகிக்கிற. ஸோ அதை சரியா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி எஃபெக்டிவா கொடுத்திக்கிற, எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். ஸோ அதனால அது பிராண்ட் சொல்லி இதாகிக்கிற, ஃபிக்ஸ் ஆகிக்கிற. ஸோ அதே போலதான் பேக்கேஜ் டிசைன்றது. எல்லா ப்ராடக்டையுமே உற்பத்தி செஞ்சு வீட்டுக்கு வச்சிருந்து வேலை இல்லை, அவங்களோட ரூமுக்கு மூடி வச்சிருந்து வேலை இல்லை. அதை வெளியே கொண்டு வந்து கஸ்டமர்ஸுக்கு விற்கணும். ஸோ கஸ்டமர்ஸுக்கு விற்கணும்னா கஸ்டமர்ஸ் அதை பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆகணும். ஸோ கஸ்டமர்ஸ் பார்த்து அட்ராக்ட் ஆகி அதை எடுக்கணும்டா அதோட பேக்கேஜ் டிசைன் வந்து பெஸ்ட் ஆகிக்கணும். ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே அதோட மார்க்கெட்டை ஏற்ற இறக்குற விஷயங்கள் வந்து பேக்கேஜ் டிசைன் தான். எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஏதாவது ஒரு மார்க்கெட் பிளேஸ் ஒன்று பெய்தாண்டால் அங்க இருக்கிற கிட்ஸ்ட ப்ராடக்ட், அதாவது கிட்ஸ்ட விருப்பமான விஷயங்கள், அதாவது அவங்களோட தின்ற ப்ராடக்ட் எல்லாம் எது இருந்தாலுமே அதுல வந்து கிட்ஸ் ரிலேட்டடான டிசைன்ஸ் தான் நீக்கும். ஸோ அவங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரியான கலர்ஸ், ரைட், கார்ட்டூன் கேரக்டர்ஸ் எல்லாம் போட்டு. ஸோ அப்பதான் அந்த புள்ள வந்து அதை பார்த்து ஓகே இன்ட்ரெஸ்டா வாங்குறேன். ரைட்? ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஓகே சரி, அடுத்த வந்து பெரியவங்க, அவங்களோட வந்து பாடி ஸ்ப்ரே இது எல்லாத்தையும் வந்து பாக்குறேன்டா. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான டிசைன்ஸ் இருக்கும். ஃபுட்ஸ் டிசைன் இப்போ பெட்ஸுக்கு வந்து என்ன சரி ஃபுட் ஈக்குறேன்டா. ஸோ பெட்ஸ் ரிலேட்டடா என்ன சரி இமேஜஸ் போட்டு தான் அதை டிசைன் பண்றோம். ஸோ இப்படி ஒவ்வொரு பேக்கேஜஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி டிசைன். ஸோ அது எக்ஸாம்பிள் நான் டீப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ இதை பாருங்க, இதுல வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங் கான்செப்ட் வந்து ஈக்குறேன். இது பட்டர். இந்த பட்டரை பூசுறதுக்கு தேவையான ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நாங்க ஒரு பாக்ஸ் உள்ளுக்கு போட்டு வேறையா அந்த ஸ்பூனையும் விற்கணும். ஸோ இப்படியான ப்ராப்ளம் வந்து இருந்துச்சு, பட்டர் வேற ஸ்பூன் வேற கொடுக்கணும். ஸோ அது கஷ்டம்ன்றது ஒரு ப்ராப்ளம். ஸோ இதை சால்வ் பண்றதுக்காக வேண்டி டிசைனிங்ல நான் நிறைய ஈக்குதுன்னு தானே. சரியா? பிராண்டிங், லோகோ டிசைன், ஸோ பேக்கேஜ் டிசைன்ற கான்செப்ட் உண்டு. ஸோ இந்த பேக்கேஜ் டிசைனுக்குள்ளுக்கு டீப்பா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுல பேக்கேஜ் டிசைன் தான் இப்ப இந்த பட்டரோட ரிலேட்டட் ஆனது. ஸோ இவங்க யோசிச்சுட்டு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். ஸோ இந்த பேக்கேஜ் டிசைனிங்லேயே அவங்க திங்க் பண்ற ஓகே இந்த பட்டரோட மூடிய வந்து ஒரு ஸ்பூன் மாதிரி செய்யலாம். ஸோ அந்த கப்பையே ஒரு ஸ்பூன் ஷேப்புக்கு செஞ்சு அதோட மூடியை ஓப்பன் பண்ணி அதை யூஸ் பண்ற மாதிரி இருக்கலாம்.
ஸோ இப்படியான ஒரு விஷயத்த திங்க் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதே போல ட்ரெஸ்ஸோட ரிலேட்டடாக ட்ரெஸ்ஸை வந்து கொழுகி வச்சுறதுக்கு மாதிரியான ஆப்ஷன்ஸ். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது பேக்கேஜ் டிசைனோட ரிலேட் ஆனது. சரியா? ஸோ இதுவும் ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் செட் தான். டிசைன்றது ஒரு ப்ராப்ளமிக்கும் அதை ஈஸியாக சிம்பிளாக அதுக்கான சொல்யூஷனை கொடுக்குறது. ரைட்? ஸோ இப்போ விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். கிராஃபிக் டிசைனர் போஸ்டர் லோகோ டிசைன் பண்ணுறது மட்டும் இல்லை, அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. ரைட்? இப்போ பாருங்க, இது வந்து ஒரு கிராஃபிக் டிசைன் கோர்ஸ் உண்டு. உண்மையாவே ஒரு இன்ஸ்டிடியூட் உண்டு வச்ச கோர்ஸ்ட போஸ்டர். சரி, பிகம் அ ப்ரொஃபஷனல் அண்ட் சர்டிஃபைட் கிராஃபிக் டிசைனர்னு சொல்லி இவங்க இப்படி ஒரு போஸ்ட் ஒன்று டிசைன் பண்ணிக்குது. ஆனா கிராஃபிக் டிசைனுக்குள்ள ஈக்க வேண்டிய முக்கியமானது எல்லாத்தையுமே ஒட்டிக்குது. சரியா? ஜஸ்ட் ஒன்லி இந்த டூல்ஸ் மட்டும் தெரிஞ்ச ஒருத்தர் இதை டிசைன் பண்ணிட்டு உங்களுக்கும் இதே டூலை தான் படிச்சு தர பாக்குறேன். உண்மையா சொல்ல போனா கிராஃபிக் டிசைன்ற பாட்டுகளுக்கு போஸ்டர் டிசைனர் ஜஸ்ட் ஒரு பார்ட். சரியா? சின்ன ஒரு பார்ட். அந்த போஸ்டர் டிசைன் சம்பந்தமா நீங்க படிச்சிடா அந்த போஸ்டர் உள்ளுக்கு நீங்க யூஸ் பண்ற டைப்போகிராஃபின்ற ஒரு விஷயம் அதை நீங்க பார்த்தாண்டால் ஓகே, டைப்போகிராஃபி பிகம் அ ப்ரொஃபஷனல் சர்டிஃபைட் கிராஃபிக் டிசைன் இதுக்குள்ளுக்கு வந்து எல்லா கண்டென்ட்டுமே மேக்சிமம் ஒரு போஸ்டர் உள்ளுக்கு ரெண்டு வகையான ஃபொண்ட் தான் ஈக்கணும். அதையும் தாண்டினாண்டா இதுல ஒரு ஃப்ளோ மிஸ் ஆகுற சைக்காலஜிக்கலா எஃபெக்ட் பண்ணாது. ஸோ அந்த டைமுக்கு இவங்க அதையே அலைன்மெண்ட் டெக்ஸ்ட்ல வந்துட்டு, அதாவது டைப்போகிராஃபில அலைன்மெண்ட் மிஸ் ஆகிக்குது. சரியா? அலைன்மெண்ட் எல்லாம் மிஸ் பண்ணி ஸ்பேசிங், லெட்டர் ஸ்பேஸ், இதுக்கு மேல ஸ்பேஸ் கூட இது குறவு. சரி, ஸோ இந்த விஷயங்கள் இனத்துல சம்பந்தமே இல்லாம அலைன்மெண்ட் மிஸ் ஆகி, ஸோ கலர்ஸ் எல்லாம் நிறைய கலர்ஸ், வெறும் 3 கலர்ஸ் தான் ஒரு போஸ்டர்ல வரணும். இமேஜஸ் போடுறா இஷ்யூ இல்லை, பட் மெயின் கலர்ஸ் வந்து 3 ஆயிக்கணும். சரி, ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பேத்திக்குது. அதெல்லாம் பரவாயில்ல, விடுங்களே. கலர்ஸும் ஓகே, டைப்போகிராஃபியும் ஓகே, எலிமெண்ட் மிஸ் ஆயினாலும் ஓகே, பேலன்ஸ் மிஸ் ஆயினாலும் ஓகே. ஆனா சம்பந்தமே இல்லாம கிராஃபிக் டிசைன் கோர்ஸ் என்ன, அதுக்குள்ள யூஸ் பண்ற இமேஜஸ், அதாவது டெக்ஸ்ட், கலர்ஸ், இமேஜஸ் இதெல்லாம் சேர்ந்து தானே ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் கொடுக்கணும், ஒரு மெசேஜ் கொடுக்கணும். அதுதானே கிராஃபிக் டிசைன் சொல்றது. ஆனா இவங்க சம்பந்தம் இல்லாம கிராஃபிக் டிசைன்றதுக்குள்ளுக்கு ஆடியோ ரிலேட்டடான இமேஜஸ் போட்டிக்கிறேன். ஒடிஷன், ஆடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர். இது வந்து மோஷன் கிராஃபிக்ஸ் இல்லாட்டி விஎஃப்எக்ஸ் எல்லாம் செய்யற சாஃப்ட்வேர். இது வந்து ப்ரீமியர் ப்ரோ வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர். இதெல்லாம் சம்பந்தம் இல்லாம எதுக்கு கிராஃபிக் டிசைன் உள்ளுக்கு போட்டிக்கிறேன். கொரல்ட்ரோ இல்லஸ்ட்ரேட்டர், இன்டிசைன், போட்டோஷாப் போட்டதுக்கு பரவாயில்ல, பட் இதெல்லாம் ஏன் சம்பந்தம் இல்லாம போட்டிக்கிற? அப்ப இனத்துல இவங்க மெயினான ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிக்கிற. சம்பந்தம் இல்லாத விஷயத்த ஒரு போஸ்டர்களுக்கு போடப்படா. போஸ்டர்னு சொல்றது செல்ல வார விஷயத்த, ஒரு மெசேஜ ரீட் பண்ணி எஸ்ஏ மாதிரி செல்லாம பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்றது இல்லையா? ஸோ அதுதானே மெயினா கிராஃபிக் டிசைன் சொல்றது. ஸோ எல்லாருமே போஸ்டரோட ரீட் பண்றதுல ஸ்கேன் பண்ணி தான் பாக்குற, அதாவது ஜஸ்ட் பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்க போறேன்டா அதுக்கு யூஸ் பண்ற இமேஜஸ் எல்லாம் ஒழுங்காயிக்கணும். பட் சம்பந்தம் இல்லாம எல்லாம் போட்டு வச்சுக்குது. ஸோ ஒரு கிராஃபிக் டிசைன் இதுக்குள்ளுக்கு வார இது வந்து உண்மையாவே ஒரு கோர்ஸ் ஒன்றுக்கு கால் பண்ண போஸ்டர், அதை எடுத்து தான் நான் போட்டிக்கிறேன். சரி, அப்ப எங்க ஒழுங்கா படிச்சு கொடுக்குறோம் அங்கதான் படிச்சு கொடுக்கணும். எல்லாரும் படிச்சு தாரன்னு சொல்லி அது சரியான ஒரு விஷயம் இல்லை. சம்பந்தம் இல்லாம தான் படிச்சு தருவாங்க. ஸோ டூல்ஸ் மட்டும் படிச்சு இருந்தால் இதே மாதிரி தான் நீங்களும் டிசைன் பண்ணவாங்க. சரியா? அப்ப அதையும் தாண்டி நீங்க நிறைய விஷயங்கள் நமக்கு ஒன்லி டூல்ஸா படிச்சு இதை பாருங்க. ஒரு போஸ்டர் ஒன்று டிசைன் பண்றோம், இப்படித்தான் பண்றோம். இதுக்குள்ள எத்தனை ஃபோன்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஃபோன்ட்னா ரெண்டு தான் மெயின் ஆயிக்கணும். ப்ரீ டெலிவரியில ஒரு ஃபோன், இது 2வது. சரியா? இதுல 3வது. சரி, 4வது. சம்மந்தம் இல்லாம 4 ஃபோன்ஸ் உள்ளே போட்டிக்கு. ஸோ கலர்ஸ், அலைன்மெண்ட் எல்லாம் மிஸ் ஆகி, சரியா, சரியான பேலன்ஸ் இல்லை. ரைட்? ஒழுங்கான ஒரு மெத்தடே இல்லை இதுல. ரைட்? அதே போலதான் இதுவும். இந்த இடத்த பாருங்க, நிறைய கண்டென்ட்டை போட்டு வச்சுக்குது. சரியா? சம்பந்தம் இல்லாம நிறைய கண்டென்ட்ஸ். சரியா? அலைன்மெண்ட் ஒரு ஒழுங்கான மெத்தட்ல அரேஞ்ச் பண்ணி இல்லை. ஸோ இந்த போஸ்ட் எல்லாம் பாருங்க. அப்ப இது டூல்ஸ் மட்டும் படிச்சு செய்யறது உண்டு. இது கிளியர் இல்லாமிக் இமேஜஸ் பாருங்க, லொகோவை போட்டு நோவோ பண்றது வித்தியாசமா போட்டு நிறைய கண்டென்ட்ஸ் போட்டு வச்சுக்குது. பட் அதுவே நீங்க இந்த கிராஃபிக் டிசைனுக்குள்ளுக்கு நான் நிறைய ஃபண்டமெண்டல் சீக்வன்ஸ் என்ன தானே, ஃபண்டமெண்டல்ஸ் அலைன்மெண்ட், அலைன்மெண்ட் என்னண்டா ஒரு இடது சைடுனா இடது சைடுக்கு மட்டும், வலது சைடுனா வலது சைடுக்கு மட்டும். சரியா? ஸோ அப்படி இடது சைடுக்கு கொண்டு வந்து வச்சிருந்தா அது ஒழுங்கான ஒரு மெத்தட் லீக்கணும். ஸோ அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஹைராக்கின்னு சொல்றது வந்து என்னண்டா, இப்போ நீங்க எக்ஸாம்பிளுக்கு உங்களோட ஏரியால ஒரு கிரிக்கெட் மேட்ச் இருக்கிற, அந்த கிரிக்கெட் மேட்ச் யாரால ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கிற, இப்போ இப்படி நடக்கிறேன்னு வைங்களே. ஸோ நீங்க ஒரு போஸ்டர் ஒன்று டிசைன் பண்றா, ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த போஸ்டர் எதுக்காக? கிரிக்கெட் மேட்சுக்கு. யாரால ஆர்கனைஸ் பண்ணிக்கிற, எப்போ நடக்குது, இது 3 தானே மெயினா ஹைலைட் ஆகிற விஷயம். ஸோ இது 3ஐயும் எப்படி எப்படி ஹைலைட் பண்ணலாம், மெயின் ஹெட்டிங் எப்படி, சப் ஹெட்டிங் எப்படி, ஸோ அந்த ஓர்டர் ஒன்று இருக்குது, விஷுவல் ஹைராக்கின்னு சொல்றது. ஸோ அதை எப்படி பிளான் பண்ணி செய்யற அப்படின்னு சொல்லி. சரியா? ஸோ இதுதான் ஹைராக்கின்னு சொல்ற. ஸோ அதே போல கண்ட்ரெஸ்ட்.
சில விஷயங்களை வந்து வித்தியாசமா காட்டணும். இது வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு லேடிஸ் ப்ரோக்ராம் ஒட்டிக்கிற ஜென்ஸுக்கான ப்ரோக்ராம் ஒட்டிக்கிற. ஸோ ஜென்ஸ்ட ப்ரோக்ராம எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சிரு, சரியா? லேடிஸ் எப்படி வித்தியாசமா காட்டுற. ஸோ இப்படி கான்ட்ராஸ்ட்ன்ற ஒரு விஷயம் மூலமா வித்தியாசமா காட்டுது. ஸோ அதே போல ரிப்பீட்டேஷன், ஒரு போஸ்டர் உள்ளுக்கு நீங்க நிறைய கண்டென்ட்ஸ் வர டைமுக்கு அதை ரிப்பீட் பண்ற டைம், இல்லாட்டி ஷேப்ஸ் போடுறேன்டா, டிசைன்ஸ் போடுறேன்டா. ஸோ எப்படி ரிப்பீட் பண்றேன், சரி? அப்ராக்சிமிட்டி, பேலன்ஸ் நீக்குது. ஒரு போஸ்டருக்கு நீங்க வந்து இமேஜஸ் யூஸ் பண்ற டைமுக்கு பேலன்ஸ் பண்ணணும். இமேஜ் அதாவது கண்டென்ட். எக்ஸாம்பிளுக்கு மேல இமேஜை போட்டா கீழே டெக்ஸ்ட் வர, இடது சைடுக்கு இமேஜ் போட்டா வலது சைடு டெக்ஸ்ட், வலது சைடுக்கு இமேஜ் போட்டா இடது சைடு டெக்ஸ்ட். ஸோ இப்படி சரியா கண்டென்ட் எல்லாம் பேலன்ஸ் பண்ணணும், சரியா? டிசைனுக்கு யூஸ் பண்ற கலர்ஸ் ஆயிக்கலாம், அதை பேலன்ஸ் பண்ணணும். ஸோ அதே போல இன்னும் டிசைன் பிரின்சிபல்ஸ்ல கலர் தியரின்னு ஒன்று இருக்குது, சரியா? கலர் தியரின்னு சொன்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க சொல்ல போனா ஜஸ்ட் ஃபீல் பண்ணி பாருங்க. பாலைவனம், ஒரு பாலைவன பிரதேசத்தை வந்து நீங்க ஃபீல் பண்ணாலே உங்களோட கண்ணுள்ளுக்கு வந்து ப்ரௌன், ரெட், எல்லோ இது மாதிரியான கலர்ஸ் தான் ஃபீல் ஆகும். ஆர்கானிக், நேச்சுரல் ரிலேட்டட்னா கிரீனிஷ் சம்பந்தமா, கிரீனோட சம்பந்தப்பட்ட கலர்ஸ் தான் உங்களுக்கு வந்து இதாகும். அலர்ட் ரிலேட்டடா, ஏதோ ஒரு அலர்ட், அபாயம் அப்படின்னு சொன்னால உடனே ரெட் இல்லாட்டி எல்லோ, அது மாதிரி ஆரஞ்சு, இது மாதிரியான விஷயங்கள் தான் ஃபீல் ஆகுற. ஸோ இப்படி கலர் சைக்காலஜின்னு இருக்குது, அதாவது நீங்க உங்களோட எமோஷன்ஸை பொறுத்து ஃபீல் ஆகுற மாதிரி. ஸோ இதுக்கேற்ற மாதிரி டிசைன் ஸ்டோன்ஸ் தான் வரணும். டிசைன் டோன் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் போகணும். ஸோ அதுதான் கலர் தியரின்றது. ஸோ நான் எக்ஸாம்பிள்ஸ் என்ன, ஒரு கலர் வந்து அதுக்கு ஆப்போசிட் சைட் கலர் எப்படி வரணும், ஸோ ஒரு கலரோட மெச்சவர கலர்ஸ் எப்படி, ஸோ ஷேட்ஸோட சம்மந்தப்பட்டது எப்படி, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதே போல ஸ்பேஸ்னு சொல்றது ஜஸ்ட் பிளாங்க் ஆனது உண்டு, சரி? ஜஸ்ட் பிளாங்க். ஸோ இதுல பாருங்க ஸ்பேஸ்னு ஒன்று இல்லை, நிறைய இது கிளியர் இல்லாம இதெல்லாம் பாருங்க ஸ்பேஸ், ஸ்பேஸ் மிஸ் ஆகிக்கிற, இதெல்லாம் ஸ்பேஸ் இல்லை, இங்கிலீஷ் ஸ்பேஸ் இல்லை. பாருங்க இதுக்குள்ளெல்லாம் ஸ்பேஸ் எல்லாம் மிஸ் ஆகிக்குது, இந்த இடத்துல எல்லாம் ஸ்பேஸ் போதும் பார்த்தா. இதை ஸ்பேஸ் விடாம இருந்தால் ஒரு டிசைன் ஒழுங்கா வராது, சரி? ஸோ அதெல்லாம் நீங்க சரியா ஃபாலோ பண்ணி செஞ்சால், ஃபாலோ பண்ணாண்டால் ஒழுங்கான ஒரு டிசைன் வரும், சரி? ஸோ இதுல பாருங்க ஸ்பேஸ், இந்த போர்டர் ஓரத்துல இருக்கிற சின்ன ஸ்பேஸ் ஒன்று விட்டிக்குது. ஸோ இந்த இடத்துல பாருங்க ஓரத்துல ஸ்பேஸ் விட்டிக்குது, இது மாதிரியான ஸ்பேஸ். ஸோ நிறைய இமேஜஸ், நிறைய கண்டென்ட் எல்லாம் போட்டு நிறைச்சி வச்சாம சிம்பிளா வச்சுக்குது. இதெல்லாம் பாருங்க ஒயிட் ஸ்பேஸ், ஒயிட் கலர், பின் கலர் பேக்ரவுண்ட் இமேஜ் ஒன்றும் போட்டில்ல. இதுல பாருங்க ப்ளூல கிரேடியன்ட், பேக்ரவுண்ட் இமேஜ் ஒன்றும் போட்டில்ல. இதுல பாருங்க தனி ப்ளூ. ஸோ இப்படி ஸ்பேஸ் ஃபுல் பிளாங்கா விட்டா தான் அது வந்து ப்ரொஃபஷனலாகவும் அழகாகவும் டிசைனிக்கும். இதுல மாதிரி போட்டு நிறைச்சி வச்சால், இதுல மாதிரி போட்டு நிறைச்சி வச்சா சரியா ஒழுங்கான டிசைன் வராது. பாருங்க போட்டு நிறைச்சி வச்சுக்கிற ஒழுங்கா இல்லை, ரைட்? ஆனா இதை பாருங்க, இந்த விஷயங்கள் அதாவது இந்த பேலன்ஸ், கான்ட்ராஸ்ட், ஹைராக்கி, அலைன்மெண்ட் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி செஞ்ச ஒரு டிசைன் தான் இது, சரியா? ஸோ இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் வந்து ஒழுங்காவே இருக்குது, ஒழுங்கா ப்ரொஃபஷனலா இருக்குது. ஸோ ஜஸ்ட் டூல்ஸ் இல்லை, அதையும் தாண்டின விஷயங்கள். ஸோ இப்போ அந்த பேக்கேஜ் டிசைன் ரிலேட்டடா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. பேக்கேஜ் டிசைன் ரிலேட்டடா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு பிஸ்னஸ்ட க்ரோத்தை கூட்டுறது, ரைட்? ஒரு பிஸ்னஸ்ட க்ரோத்தை கூட்டுறது குறைச்சிருது, அதாவது சேல்ஸை கூட்டுற குறைச்சிருது. இப்போ எக்ஸாம்பிள் இந்த சிப்ஸ், சரியா? இந்த சிப்ஸ் பேக்கெட் வந்து நீங்க வீட்டுல நீங்க டிசைன் பண்ணணுவீங்களே, நீங்க டிசைன் பண்ணி உங்களுக்குள்ளே வீட்டுக்கே வச்சு கொண்டு இருந்தா வித்துப்படாது, நீங்க வெளியே கொண்டு போய் விற்கணும் அதை. ஸோ விற்கணும்னா எப்படி, கன்சியூமர் கஸ்டமர்ஸ் வந்து அதை வாங்கணும். ஸோ அவங்க விரும்பி வாங்க வச்சணும்டா உங்களுக்கு சிப்ஸ் ஓண்டா கொடுத்து திண்டு பார்த்துட்டு எடுத்துட்டு போங்கோ அப்படின்னு சொல்லலுமா? ஏல தானே, திண்டு பார்த்து எடுத்துட்டு போங்கன்னு சொல்லல. அவங்க அந்த பேக்கெட்டை, வெளியில இருக்கிற பேக்கெட்டை பார்த்து ஓகே இது நல்லது, நல்ல குவாலிட்டி அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணி எடுத்துட்டு போகணும், சரியா? ஸோ நீங்க அதுக்கு என்ன செய்யணும்டா, வெளியில இருக்கிற அந்த பேக்கெட்டை ஒழுங்கா டிசைன் பண்ணணும். ஸோ அப்பதான் அதை அவங்க வாங்கிட்டு போறோண்டு. ரெண்டு ப்ராடக்ட்டுமே சேம் சிப்ஸ் தான், சேம் சிப்ஸ், சரியா? உள்ளிக்கிற ரெண்டும் சேம். அப்ப நீங்க இதுல போட்டீங்கிற இமேஜஸ் எல்லாம் பாருங்க, ஒரு புள்ளை ஒன்று திண்டு கொண்டிற மாதிரி. ஸோ உண்மையாவே நீங்க வீட்டுல பொறிச்சு கொண்டிருக்கோம், அதை போட்டோ எடுத்து நீங்க இதுல போட்டு, சரியா? டெக்ஸ்ட் எல்லாம் இப்படி போட்டு, கலர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி எட் பண்ணி, இமேஜஸ் எல்லாம் நிறைய போட்டு, அதாவது அந்த மெயினான ஃபண்டமெண்டல்ஸை மிஸ் பண்ணிட்டு நீங்க இப்படி டிசைன் பண்ணி வித்தாண்டா வெறும் 50 ரூபாய்க்கும் இது எடுக்கிறது ஷுவர் இல்லாம, ரைட்? பட் அதுவே இப்படி நீங்க ப்ரொஃபஷனலா அந்த ஃபண்டமெண்டல்ஸை ஃபாலோ பண்ணி, டிசைன் சைக்காலஜியை ஃபாலோ பண்ணி நீங்க டிசைன் பண்ணியிருந்தால் உங்களுக்கு இதை 500 ரூபாய்க்கும் விற்கலாம், சரியா? சேம் ப்ராடக்ட் தான், உள்ளிக்கிற ப்ராடக்ட் சேம். ஆனா உங்களுக்கு இந்த பேக்கெட் டிசைனை மட்டும் வச்சு ஒரு வெளியுவை கூட்டலாம், நம்பிக்கையை கூட்டலாம், அதோட சேல்ஸை கூட்டலாம்,
ஸோ இப்படி கூட்டுறதுக்காக வேண்டித்தான் இந்த டிசைனிங்ல பேக்கேஜ் டிசைன் வந்து மெயினா இருக்குது எல்லா இடத்துலையும். சரியா? ஸோ டிசைன் எங்க தாக்கம் செலுத்துறன்றது உங்களுக்கு விளங்கிடும். சரியா? ஸோ நீங்க ஒரு டிசைன் பண்றேன்டா இப்படி சும்மா ஒரு ஃபண்டமெண்டலுமே தெரியாம ஜஸ்ட் டூல்ஸை மட்டும் டிசைன் பண்ணினாண்டால் உங்களுக்கு நீங்களே டிசைன் பண்ணி வெறும் இதை 100 ரூபாய் இல்லாட்டி 50 ரூபாய்க்கு தான் இந்த பேக்கெட் நீங்க டிசைன் பண்ணதுக்கான இதை வந்து விற்கலாம். நீங்க உங்களுடைய டிசைன் பேக்கேஜ் டிசைனை விற்கலாம். அதுவே நீங்க இப்படி ப்ரொஃபஷனலா டிசைன் பண்ணா உங்களுக்கு வந்து 15,000 20,000 30,000 வேலை செல்லலாம். ஏண்டா அவங்களோட பிசினஸ் வந்து டெவலப் ஆக போகுது நீங்க பண்ண டிசைன்ல. ரைட்? நீங்க பண்ண டிசைன்ல தான் பிசினஸ் டெவலப் ஆக போறேன். ஸோ நான் வந்து எய்ம்ஸ் அண்ட் கவுண்ட் சொல்லி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி வந்து செஞ்சு கொண்டிருக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து எங்கள்கிட்ட நிறைய கிளைண்ட்ஸ் இருந்து நிறைய கிளைண்ட்ஸ்ல நாங்கள் ஒவ்வொரு டிசைனருக்கு கிளைண்ட்ஸை வந்து நாங்கள் பிரிச்சு பிரிச்சு கொடுக்குறோம். ஸோ டிப்ளமா லெவல் எல்லாம் வந்து செஞ்சுட்டு வந்திருக்கிறார்கள். ஸோ நாங்கள் நம்பி கொடுக்குற ஓகேன்னு சொல்லி அவங்கள்ட்ட டிசைன் எப்படி இருக்கும்டா இப்படித்தான் நிற்கும் இந்த வலது சைடில் இருக்கிற மாதிரி. அவங்களுக்கு டூல்ஸ் தெரியும், ஆனால் ஃபண்டமெண்டல்ஸ் தெரியாது. எங்கேயோ ஏமாத்தி விட்ட ஆள்கிட்ட போயிட்டு படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அப்படி வந்து ஓகே டிப்ளமோ சர்டிஃபிகேட்டுக்குன்னு நாங்கள் நம்பி எடுத்த, ஆனால் அவங்களுக்கான மெயின் அவங்க ஒரு ப்ரொஃபஷனல் டிசைனர் இல்லை, ஜஸ்ட் டூல்ஸ் தெரிஞ்ச ஒரு டிசைனர். சரியா? ஸோ அவங்க ஒரு பிஸ்னஸ்னு சொன்னா என்ன, ஒரு சோஷியல் மீடியா பார்த்து தானே அந்த பிஸ்னஸ் டெவலப் ஆகுது. சோஷியல் மீடியா போஸ்ட்டை பார்த்து பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னா அதை மார்க்கெட் பண்ணணும். மார்க்கெட் பண்றதுக்கு டிசைனிங் கட்டாயம் தேவை. அந்த டிசைனிங்ல மார்க்கெட்டிங்கை சரியா செய்யணும். அப்ப அப்படி சரியா செய்யணும்னா அவங்க ப்ரொஃபஷனல் டிசைனரா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு எந்த இடத்துக்கும் வேலைக்கு போகலாம். ஸோ நாங்க பார்த்தோம் ஓகே இப்படியான டிசைனர்ஸ் எல்லாம் வச்சுக்கொண்டு எந்த ஒரு பிசினஸுமே டெவலப் ஆகாது. ஸோ ப்ரொஃபஷனல் டிசைனர்ஸ் வேணும். ஸோ அந்த ப்ரொஃபஷனல் டிசைனர்ஸை வந்து நாங்க தான் கிரியேட் பண்ணி எடுக்கணும்ன்றனால நாங்க இப்படி ஒரு ஒர்க் ஷாப்பை ஆர்கனைஸ் பண்ணினோம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாண்டா எங்களோட ஜாயின் பண்ணால் நாங்கள் உங்களை ஃபுல்லா ப்ரொஃபஷனலா ட்ரெயின் பண்ணுவோம். சரியா? எவ்வளோ அவ்வளோ ப்ரொஃபஷனலா ட்ரெயின் பண்ணி பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்றவங்களுக்கு நாங்க செல்ற மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ டிசைனிங்கிறது சும்மா வாரதோண்டு இல்லை, நிறைய ரிசர்ச் பண்ணணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு பிறகு தான் நீங்க ஒரு டிசைனரா மாறுறோண்டு. ஸோ நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணினா உங்களுக்கு நாங்க வேலை போட்டு தருவோம். சரியா? பெர் டே 4,000 5,000 கூடுதலாகவே ஏர்ன் பண்ணிடுமா இது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் உங்களுக்கு ட்ரெயினும் பண்ணுவோம், உங்களுக்கான இது ஜாப்பையும் தருவோம். பட் பெஸ்ட் பெர்ஃபார்மராக இருக்கணும், எங்களோட ஜாயின் பண்ணணும் கட்டாயமா. சரியா? ஸோ ஹை குவாலிட்டி எஜுகேஷனை நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறன்றதுல கன்ஃபார்மாக நாங்கள் செல்றோம். சரியா? ஸோ எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ண எங்களோட ஆல்ரெடி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ரைட்? ஓகே, என்ன சரி டவுட்ஸ் இருந்தாண்டா எங்களோட கட்டாயமாக கான்டாக்ட் பண்ணணும். சரி, ஓகே, உங்களுக்கு விளங்கிக்கும்னு நினைச்சிட்டேன் கிராஃபிக் டிசைன்றது எந்தெந்த இடத்துல எல்லாம் யூஸ் ஆகுதுன்னு. சரியா? எவ்வளோ கட்டாயமா தேவைன்றது, அதாவது இந்த பிஸ்னஸ் வேர்ல்டுக்கு இந்த கிராஃபிக் டிசைன்றது எவ்வளோ தேவைன்றது உங்களுக்கு விளங்கிக்கும்னு நினைச்சிட்டேன். இப்போ டோட்டலாகவே பிஸ்னஸ்ல தான் எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்கிறது. எந்த ஒரு இடத்துல பார்த்தாலும் பிஸ்னஸ் தான். ஸோ அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்டா கட்டாயமா மார்க்கெட்டிங் தேவை. ஸோ அந்த மார்க்கெட்டிங்க்கு இப்போ மெயினா தேவை வந்து டிசைனிங் தான். சரியா? ஒரு டிசைனோட இருந்தால் தான் அதை மார்க்கெட் பண்ணலாம், இல்லாமே இல்லை. ஸோ டிசைனர்ஸுக்கு எங்கேயுமே மார்க்கெட்டிங் இருக்குது, எந்த இடத்தை பற்றியும் வேலை செய்யலாம். இப்போ எல்லாரும் நினைச்சு கொண்டிருக்கிற ஓகே இல்ல, அதாவது ஏஐ வந்தாச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாச்சு, ஸோ கிராஃபிக் டிசைனருக்கு வேலை இல்லைண்டு சும்மா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல வந்து சும்மா பொய்யெல்லாம் சொல்லிட்டிக்கிறேன். ஸோ எங்களோட லாங்குவேஜ்ல சொல்ல போனா இப்படித்தான் பொய் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஸோ அப்படி இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுல பாருங்க, இனத்துல வந்து நான் பொட்டேட்டோ சிப்ஸ்ன்னு சொல்லி, ரைட், பொட்டேட்டோ சிப்ஸ்ன்னு சொல்லி தான் வந்திக்கணும். இது வந்து ஏஐல ஜென்ரேட் பண்ணது ஒரு டிசைன், சும்மா எக்ஸாம்பிளுக்கு. ஆனா வந்திக்கிறத பாருங்க, ஸ்பெல்லிங் எல்லாம் பிள்ளை. சரியா? ஸ்பெல்லிங் எல்லாம் பிள்ளை. சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு ஐடியா ஜென்ரேட் பண்ணலாம். சரி, இதெல்லாம் பாருங்க, ஒழுங்கான டிசைனா வந்தில்ல, ஒழுங்கான அலைன்மெண்ட், அதாவது சரியான நேரா லைன் இதெல்லாம் வந்தில்ல. சரி, சும்மா ஒரு ஐடியா ஜென்ரேட் பண்ணலாம், ஆனா ப்ரொஃபஷனலா செய்ய இயலாது. ரைட்? ஒரு லொகோ வந்து டிசைன் பண்ணிடலும்ன்ற லொகோ எப்படி தெரியுமா வர, மேல வந்து ஐக்கன் வரும், கீழோக்கு டெக்ஸ்ட் வரும். ஸோ இப்படித்தான் ஏஐ லொகோ டிசைன் பண்ணும். பட் ப்ரொஃபஷனலா ஒழுங்கா டிசைன் பண்றேன்னா ஏழும், ஏஆல ஒன்றுமே செய்யலாம். சும்மா உங்களுக்கு ஐடியாஸ் எடுக்கலாம், ஜஸ்ட் ஐடியா எடுக்கலாம், அவ்வளோதான். அதை தாண்டி ஒன்றுமே செய்யலாம். ரைட்? ஓகே, அப்போ நாங்கள் அடுத்த இதுக்கு போவோம். இதெல்லாம் பாருங்க, எல்லா ஃபண்டமெண்டல்ஸையும் ஃபாலோ பண்ண டிசைன்ஸ். ஸோ இதுதான் ஒழுங்கா இருக்குது. ஃபண்டமெண்டல்ஸ் ஃபாலோ பண்ணாம டிசைன் பண்ணா ஒழுங்கான டிசைன் வராது. இது வந்து எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனிக்கு வர வேண்டிய ஒரு மந்த்துக்கு தேவையான மார்க்கெட்டிங் போஸ்டர் நம்புவீங்களே, இது ஒவ்வொன்றோட ஒவ்வொரு போஸ்டர், இது ஒரு போஸ்ட், இது ஒரு போஸ்ட், இது ஒரு போஸ்ட்னு சொல்லி. ஸோ எல்லா போஸ்ட்டுமே ஒரு டோன்ல இருக்குது. ரைட்? ஜஸ்ட் ஒரு டோன்ல யூஸ் பண்ணிக்கிற ஃபொண்ட்ஸ், கலர்ஸ், சரியா, அதில் யூஸ் பண்ணிக்கிற விஷுவல் எலிமெண்ட்ஸ்ல வந்து ஒரு ஷேப்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு டோன்ல இருக்குது.
ஸோ அப்படியான டோன் எப்படி ஃபாலோ பண்ணி கொண்டு போற, ரைட்? ஸோ எல்லாம் வேற வேற டிசைன்ஸ், ஆனால் ஒரு டிசைன் டோன்ல, விளைஞ்சா. ஸோ இதெல்லாம் எப்படி கொண்டு போறோன்றதெல்லாம் அட்வான்ஸாக டீச் பண்ணுற இடங்களில் மட்டும்தான் சொல்லி தருவோம். ஸோ நாங்கள் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தரது ரெடியாக இருக்கிறேன், ரைட்? ஸோ இது வந்து எக்ஸாம்பிளுக்கு எங்களோட சீலன் அகாடமியோட போஸ்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இதில் வந்து யூஸ் பண்ணுற கலர்ஸ் நாங்கள் வந்து மெயினாக ப்ளூவும், ரைட், ஒரேஞ்சும் ஒயிட்டும் தான் மெயினாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் ஷேட்ஸ் வந்து வரும், கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு கலர்ஸ் மாதிரி ஷேட்ஸ் வரும். இமேஜஸ் யூஸ் பண்ணுற டைமுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் போகும், கலர்ஸை தாண்டி வெளியே போகும். இது லொகோஸை வந்து எங்களுக்கு கலர்ஸ் மாற்றலாம், இந்த ஆல்ரெடி இருக்கிற கலர்ஸ். ஸோ மெயினாக ஹைலைட் பண்ணுற ப்ரைஸ் டெக் இதெல்லாம் வந்து இப்படியான மெத்தடில் தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு இதுக்கு தானே, ரெட்ல எல்லோவில் வந்தால் தான் ஹைலைட் ஆகும், சரியா? ஸோ அப்படி ஆஃபர்ஸ் கொடுக்குறது அதெல்லாம் ரெட்ல எல்லோல கொடுக்கணும், ரைட்? ஸோ இப்படியான இதெல்லாம் ஃபாலோ பண்றேன்டா. ஸோ அந்த இது விஷயங்களை எட் பண்ணலாம். பட் அது இல்லாமல் மற்றதெல்லாம் வந்து கலர்ஸ் எல்லாம் ஒரே டோன்ல போய்த்திக்குது, ரைட்? டிசைன் டோன் வித்தியாசம், பட் கலர்ஸ் வந்து ஒரே டோன்ல போறேன், ரைட்? ஸோ இதில் பாருங்க, ஸ்பேஸ், இந்த போர்டர் ஸ்பேஸ் எல்லாம் ஒழுங்கு ஊட்டிக்கிற லேட்டஸ்ட் லைன் ஸ்பேஸ், ரைட்? ஸோ இங்கே இருக்கிற ஒயிட் ஸ்பேஸ் இதெல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணிக்கிற, அலைன்மெண்ட், டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் இதெல்லாம் நாங்கள் சரியாக ஃபாலோ பண்ணி தான் செய்யறோம். இது வந்து ஜஸ்ட் ஒரு போஸ்ட் எக்ஸாம்பிள் காரணம், இதே பக்கம் நிறைய போஸ்ட் நாங்கள் செஞ்சு எங்கள் சோஷியல் மீடியாவில் போட்டிக்கிறோம். ஸோ அதெல்லாம் பாருங்க. ஸோ நாங்கள் டிசைன் பண்ணுறது எங்கள்ட இதை ப்ரொமோட் பண்ணுறதாலும் நாங்கள் ஒழுங்காக தான் செஞ்சு ப்ரொமோட் பண்ணுறோம். பட் இதையும் விட நாங்கள் அட்வான்ஸாக கிராஃபிக் டிசைனர்ஸுக்கு நாங்கள் டீச் பண்ணுவோம், ரைட்? எங்கள்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் டீச் பண்ணுவோம், சரியா? ஓகே, இதெல்லாம் பாருங்க. இது வந்து டூல்ஸும் டிசைன் பிரின்சிபல்ஸும் உங்களுக்கு தெரியும், சரியா? ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், டிசைன் தெரியும். டிசைன்ல ஃபண்டமெண்டல்ஸ், அதாவது கலர்ஸ் எப்படி யூஸ் பண்ற, டெக்ஸ்ட் எப்படி யூஸ் பண்றன்னு எல்லாம் தெரியும். ஓகே, அப்ப இதையும் தாண்டி கிரியேட்டிவிட்டி இன்னொன்று இருக்குது, கிரியேட்டிவிட்டி. ஸோ இது வந்து ஜஸ்ட் அந்த டெப்லெட் ஒன்று மாதிரி போய் கடையில் வாங்கி குடிக்கிறது இல்லை. கிரியேட்டிவிட்டின்றது அது வந்து ஒரு மெயின் ஹார்ட் மாதிரி, கிராஃபிக் டிசைன் ஹார்ட் மாதிரி. ஸோ அந்த ஹார்ட் வந்து இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த டூல்ஸும் பிரின்சிபல்ஸும் இருந்தாண்டா அதை ஒர்க் பண்ணலாம். ஹார்ட் இல்லாட்டி எந்த ஒரு யூஸும் இல்லை தானே. ஸோ அதுதான் இது. இப்போ கிரியேட்டிவிட்டியை எப்படி டெவலப் பண்ணுற, கிரியேட்டிவிட்டியை எப்படி வளர்த்துக்கொள்ற, அதை எப்படி நீங்க எடுக்கிற, உங்களோட மைண்டுக்கு எடுக்கிற, நீங்க எப்படி ட்ரை பண்ணணும், அதெல்லாம் எங்கேயும் அதெல்லாம் எடுக்கலாம், ரைட்? ஸோ இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன், எங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால், சரியா? இல்லைண்டா அவங்களுக்கு வந்து இந்த கிரியேட்டிவிட்டி எல்லாம் இல்லாம, டிசைன் பிரின்சிபல்ஸ் எல்லாம் இல்லாம ஜஸ்ட் டூல்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கொண்டு அங்கேயும் இங்கே நோமலா இந்த உண்மையாக சொல்ல போனா கிரேட் 1 புள்ள ஃபோட்டோஷாப், எம்எஸ் பெயிண்ட்ல, மைக்ரோசாஃப்ட் பெயிண்ட்ல ட்ரா பண்ற மாதிரி தான் நீக்கும் செஞ்சு முடிச்சார். பட் கிராஃபிக் டிசைனர் அது இல்லை, கிரியேட்டிவிட்டி பிரின்சிபல்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் டூல்ஸும் வரணும். ஸோ இதை சொல்லி தரத்துக்கு தான் நாங்கள் ரெடி ஆகிக்கிறோம். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், எங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்றதுக்கு ஓகேன்றவங்க மட்டும், ரைட்? என்னண்டா நாங்க உங்களுக்கான நம்பிக்கையை தர, நீங்க எங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்றது ஓகேன்னு நான் உங்களோட ப்ரொஃபஷனல் டிசைனரா மாத்துவோம். ஆல்ரெடி மோர் தேன் 60+ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ கேட்குறவங்களுக்கு ஜஸ்ட் வித்தின் 2-3 மந்த்ஸ் உள்ளது, சரியா? 2-3 மந்த்ஸ் உள்ளது ஐலண்ட் வைட் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க, ரைட்? ஸோ உங்களுக்கு வேணும்னு எங்களை பர்சனலாக கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்களோட ஃபீட்பேக்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம், சரியா? ஸோ அவங்கள போல நீங்களும் ஒரு ப்ரொஃபஷனல் டிசைனராக மாறணும்டால் நாங்கள் வந்து ஃபுல்லாக அவங்கள ட்ரெயின் பண்ணுறது ரெடி ஆகிக்கிறோம், ரைட்டா? ஸோ கிரியேட்டிவிட்டியோட சேர்த்து பிரின்சிபல்ஸும் சொல்லி தரத்தோட டூல்ஸையும் நான் உங்களுக்கு A to Z சொல்லி தருவோம். ஸோ அப்படி நீங்கள் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இது மாதிரியான ப்ரொஃபஷனல் டிசைன்ஸ் பண்ணலாம், ரைட்? இதுக்கு பாருங்க, கிரியேட்டிவிட்டி வச்சுக்குது, ரைட்? ஸோ கலர் தியரிலேருந்து டைப்போகிராஃபிலேருந்து எல்லாத்தையுமே டிசைன் பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணிக்குது. ஸோ அது எல்லாத்தையும் செய்யறதுக்கு உங்களுக்கு டூல் ஒன்று தேவை. ஸோ டூலையும் ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கிறாங்க, ரைட்டா? ஸோ இதுதான் விஷயம். ஸோ ஓகே, இப்போ நீங்கள் கிராஃபிக் டிசைனர் நல்லாவே படிச்சாச்சு. படிச்சான்னு சொன்னால் உங்களுக்கு அட்வர்டைசிங் ஃபார்ம் சொல்லி போய்த்து ஒர்க் பண்ணலாம். அட்வர்டைசிங்னு சொல்றது வந்து எல்லா பிஸ்னஸுக்குமே தேவையானது உண்டு. ஸோ அதை செய்யறதுக்கு டிசைனர்ஸ் நிறைய பேர் தேவை, ஏன்னா கிரியேட்டிவ் டிசைனர்ஸ் தேவை, சரியா? டிசைனர் வேற, கிரியேட்டிவ் டிசைனர் வேற, ரைட்டா? கிரியேட்டிவிட்டி இல்லாம உங்களுக்கு ஒரு டிசைனர் ஆகலாம். அப்ப நீங்க ஒரு கிரியேட்டிவ் டிசைனரா மாத்தினா மட்டும்தான், மாறினா மட்டும்தான் இந்த மாதிரி இடங்களை பத்தி ஒர்க் பண்ணலாம். ஸோ அட்வர்டைசிங் ஃபார்ம்ஸ்ல பத்தி ஒர்க் பண்ணலாம். ஸோ பிராண்டிங் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிற கோகா கோலான்ற ஒரு பிராண்ட் ஆகிக்குது, ரொலெக்ஸ்ன்ற ஒரு பிராண்ட் ஆகிக்குது, ரைட்? ஸோ இப்படியான பிராண்ட்ஸை வந்து ஒரு பிராண்டா மாத்துறதுக்கு வந்து பிராண்டிங்கிறது வந்து மார்க்கெட்டிங் சைடு உள்ள இருக்குது. ஸோ அதே போல கிராஃபிக் டிசைன் சைடு உள்ளுக்கு உங்களுக்கு கட்டாயமா தேவை. ஸோ பிராண்டிங் ஸ்பெஷலிஸ்டாகவும் உங்களுக்கு ஒர்க் பண்ணலாம். ஸோ கிரியேட்டிவ் ஏஜென்சிஸ் போய்த்து ஒர்க் பண்ணலாம். ஸோ டிசைன் கன்சல்டன்சி இருக்குது அண்ட் ஸ்டூடியோ இருக்குது. ஸோ இதில் போய்த்து ஒர்க் பண்ணலாம், சரியா? இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனா இந்த டிகிரி செய்கிறாங்க, சரியா? கிராஃபிக் டிசைன் இதுக்குள்ளெல்லாம் டிகிரி இருக்குது.
அகாடமி ஆஃப் டிசைன் இருக்குது, இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ இது எல்லாத்துல வந்து எப்படின்னா 25 lakhs மாதிரி போற டிகிரி செய்யறதுக்கு. சரியா? ஸோ இதுல எல்லாம் ஹை ப்ரொஃபஷனலா தான் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நாங்களும் உங்களுக்கு டீச் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல எப்படி எப்படி எல்லாம் படிச்சு கொடுக்குறோம், டிகிரி செய்யறவங்களும் எப்படி படிச்சு கொடுக்குற, இந்த மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ண வச்சுற, ஸோ இது எல்லாத்தையும் கொண்டு வந்து நாங்கள் டிப்ளமாவா உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறோம். சரியா? இது இல்லாம நீங்க ஃபாரின் யூனிவர்சிட்டி ஒன்றில் வைத்து ரெஃபரன்ஸ் யூனிவர்சிட்டியில நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. 50 லட்சம் 60 லட்சம்னு சொல்லி போகுது கிராஃபிக் டிசைன் கோர்ஸ் மட்டும். ஸோ டிசைன் சொல்றது வந்து அப்ப ஜஸ்ட் இந்த போட்டோஷாப்பும் இல்லஸ்ட்ரேட்டரும் இன்டிசைனை மட்டும் படிச்சு தந்துட்டு 50 60 லட்சம் வாங்குறோம்டா, 25 30 லட்சம் வாங்குறோம்டா இல்ல. இப்போ டிசைனிங் சொல்றது அது இல்ல, அதை தாண்டி நிறைய இருக்குது தானே. ஸோ இதைத்தான் நாங்கள் உங்களுக்கு டீச் பண்ண போறோம். ஜஸ்ட் உங்களுக்கு எப்படி பே பண்ணி படிச்சோமோ அது மாதிரி 25 30 லட்சம் எல்லாம் பே பண்ண தேவையில்ல. டிசைனிங் சொல்றது வந்து எந்த இடத்துலையும் படிக்கலாம், பட் ஒழுங்கா படிச்சு தர இடத்துக்கு நீங்க கட்டாயமா போகணும். ஸோ நாங்க ரெடி ஆகிக்கிறோம் உங்களுக்கு டீச் பண்றதுக்காக வேண்டி. சரி? ஸோ அப்படி நீங்க வந்து ஒழுங்கா ஆக்கினா உங்களுக்கான நல்ல ஒரு நாலேஜ் வரும். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல போயிட்டு ஒர்க் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அந்த டிகிரி எல்லாம் செஞ்சவங்க எக்ஸாம்பிள் சொல்ல போனா இந்த மாதிரி அட்வர்டைசிங் ஃபார்ம்ஸ்ல எல்லாம் போயிட்டு ஒர்க் பண்றல 25 30 லட்சம் எல்லாம் கொடுத்து போயிட்டு ஒர்க் பண்றல. என்னண்டா அவங்களுக்கு மாசமே 2 3 லட்சம் சம்பளம் கொடுக்கணும் அவங்க ஒர்க் பண்றதுக்கு. சரியா? ஏண்டால் நீங்க இதெல்லாம் உங்களுக்கு நீங்க ஒழுங்கா படிச்சா ஜஸ்ட் வீட்லிருந்தே உங்களுக்கு மாசம் 3 4 லட்சம் தேடிடும். வீட்லிருந்தே தேடிடும் நீங்க ப்ரொஃபஷனல் டிசைனரா இருந்தா. சரியா? சும்மா நார்மல் டிசைனர் இல்ல, ஒழுங்கா நீங்க டிசைனர் ஒன்னா மாறணும். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் டிசைனர். ஸோ உங்களுக்கு வீட்ல இருந்தே அவ்வளோ இதாக்கலாம். ஸோ இது மாதிரி டிகிரி செஞ்சவங்க வந்து எந்த இட கம்பெனிக்கும் போயிட்டு ஒர்க் பண்றல. என்ன கம்பெனிக்கு போயிட்டு ஒர்க் பண்ணி யூஸ் இல்லை. ஏன்னா அவங்க தார சம்பளம் போதா அவங்களுக்கு, அதை விட சும்மா வீட்ல இருந்து சம்பாதிச்சிடும் கூடுதலாவே. சரியா? ஸோ மீடியா அண்ட் கம்யூனிகேஷன் கம்பெனிஸ், பேக்கேஜிங் கம்பெனிஸ்க்கு மெயினாக ஒர்க் பண்ணலாம். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டினேன். ஒரு பேக்கேஜிங்கிறது பிஸ்னஸை வந்து கூட்டி கொண்டு கொண்டு போகிறது. ஸோ அந்த இடத்துல போயிட்டு ஒர்க் பண்ணலாம். ஸோ பிஆர் ஏஜென்சிஸ், சரியா, பப்ளிக் ரிலேஷன் ஏஜென்சிஸ், சரியா, பப்ளிஷிங் கம்பெனிஸ் போய் ஒர்க் பண்ணலாம். யூஐ யூஎக்ஸ் டிசைனராக மேலும் இந்த டிசைன் ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சிருந்தாண்டா ஃபிக்மான்ற டூல் மட்டும் படிச்சா போதும். ஃபோட்டோஷாப் சாரி இந்த ஃபிக்மா அந்த டூலை படிச்சாங்கன்னா உங்களுக்கு வெப் டிசைன் சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் இன்டர்ஃபேஸ் டிசைன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ இதுக்குள்ளே போகலாம். ஸோ மோஷன் கிராஃபிக்ஸுக்கும் கட்டாயமா தேவை. அதாவது இமேஜஸ் அண்ட் எலிமெண்ட்ஸை வந்து எனிமேட் பண்றதா மோஷன் கிராஃபிக்ஸ். ஸோ ஒரு மோஷனோட கொண்டு வரது கிராஃபிக்ஸ் கட்டாயம் தேவை ஃபெஸ்ட்டுக்கு. ஸோ அந்த கிராஃபிக்ஸ் எப்படி டிசைன் பண்ற, எக்ஸாம்பிள் கார்ட்டூன் ஒன்று டிசைன் பண்றாண்டா கார்ட்டூன் பேக்ரவுண்ட் வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப் உண்டாயிக்கணுங்களே. ஸோ அதை நீங்க போட்டோஷாப்ல ட்ரா பண்ணணும். ஒரு கேரக்டர் ஒன்று டிசைன் பண்றாண்டா இல்லஸ்ட்ரேட்டர்ல ட்ரா பண்ணணும். இல்லஸ்ட்ரேட்டர்ல போட்டோஷாப்ல ட்ரா பண்ணிட்டு தானே அதை எனிமேட் பண்ண போறேன். ஸோ அப்படியெல்லாம் செய்யறதுக்கு உங்களுக்கு வந்து கட்டாயமா இந்த கிராஃபிக் டிசைன் நாலேஜ் தேவை. ஸோ நாங்க இந்த மோஷன் கிராஃபிக் சைடுக்கு போறதுக்கும் டிஜிட்டல் ஆர்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, ரைட்? டிஜிட்டல் ஆர்ட். ஸோ இதை நாங்கள் உங்களுக்கு வந்து டீச் பண்ணுவோம். கிராஃபிக் டிசைன் உங்களுக்கு டிஜிட்டல் ஆர்ட் நோண்டிக்கு அதை நாங்கள் உங்களுக்கு டீச் பண்றேன். ஸோ அதுக்கு பிறகு உங்களுக்கு ஓகே வேண்டிய ஒரு இடத்துல போயிட்டு ஒர்க் பண்ணலாம். மோஷன் கிராஃபிக்ஸ் சைக்கெல்லாம் வேண்டியது மோஷன் கிராஃபிக்ஸ் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்னு சொல்லி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் மட்டுமே நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ எல்லாம் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும், ரைட்? ஸோ நான் உங்களுக்கு நார்மலாக ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? நார்மலா ஒரு ப்ராக்டிக்கல், ரைட்? ஸோ ஃபோட்டோஷாப்ன்ற ஒரு சாஃப்ட்வேரை வச்சு நான் உங்களுக்கு நார்மலாக ஒரு ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ஃபோட்டோஷாப்பில் 2015 வெர்ஷன் CS5. என்னண்டா நான் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிற லேப், அதாவது என்ன டிவைஸ் வந்து ஆகவே பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்ச டிவைஸ். ஸோ இதுக்கு நான் வந்து ஹை பெர்ஃபார்மன்ஸ் போட்டாண்டா எனக்கு ஸ்ட்ரக் ஆகும். ஸோ அப்படியான வேலைகள் இருக்குது. ஸோ ஆனால் ஃபீச்சர்ஸ் குறவும் இந்த சாஃப்ட்வேரில். பட் நான் இன்றைக்கி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் இதை யூஸ் பண்ணி செய்கிறேன். என்னடா ஸ்ட்ரக் ஆகப்படான்ற ஒரு ரீசனுக்காக வேண்டி, ரைட்? என்னண்டா உங்களுக்கு உங்களோட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்தால் 24 வெர்ஷன் வர வந்துக்குது ஃபோட்டோஷாப். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இது வந்து நல்லாவே குறம். இதுக்கு அங்கே வந்து ஈக்குது CS3 எல்லாம் ஈக்குது. நான் CS5 போட்டு வச்சுக்கிறேன், ஸ்ட்ரக் ஆகாம ஈக்கணுன்ற ஒரு ரீசனுக்காக வேண்டி. சரியா? ஓகே. இப்போ இது என்ன சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ணுறாங்க, இதுக்குள்ளுக்கு வந்து நீங்கள் ஃபோட்டோஷாப்ன்ற இல்லஸ்ட்ரேட்டர் இன்டிசைன் நிறைய ஈக்குது தானே. ஃபோட்டோஷாப் இல்லஸ்ட்ரேட்டர் இன்டிசைன் நிறைய விஷயங்கள் ஈக்குது. இதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டாண்டா பொதுவாக எல்லாம் உங்களுக்கு சொல்லி தர. ஓகே, ஒரு போஸ்டர் ஒன்று டிசைன் பண்றேன்னா இந்த மூட்டூலால இமேஜை கொண்டு வர, இதால வந்து டெக்ஸ்ட் போடுற, இதால எப்படி போடுற, அப்படி இன்னொரு ஓர்டர் ரவுண்ட் இல்லாம சும்மா குழப்பி குழப்பி சொல்லி தர. ஸோ அந்த டைமுக்கு சிலர்கள் மிஸ் ஆகுது. சரியா? எல்லா டூலுமே இல்லை, சில டூல்ஸ் வந்து மிஸ் ஆகுறது சான்சஸ் இருக்குது. சரியா? அப்ப சம்மந்தமே இல்லாம லிங்க் இல்லாம தான் நான் ஒன்று படி தரேன். பட் நாங்க இப்போ உங்களுக்கு எப்படி உங்களுக்கு டீச் பண்ண போறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். போட்டோஷாப்ல ஃபர்ஸ்ட்டுக்கே இப்படி நியூ, அதாவது ஒரு வேலையோட செய்யறதுக்கு
நீங்க ஒரு இதொண்ட கிரியேட் பண்ணணும் தானே, ஒரு ஒர்க்கிங் ஸ்பேஸ் வந்து வேணும். எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு இதொண்ட ட்ரா பண்ண போறோம்னா A4 A3 ஷீட்டோ நீங்க வந்து கடையில் இருந்து வாங்கிட்டு வந்து நான் ட்ரா பண்றேன். ஸோ அது மாதிரி இதுல வந்து நீங்க ஒரு வேலையை ஒன்று செய்யறேன்டா அதுக்கேற்ற மாதிரியான சைஸ் தேவை. எக்ஸாம்பிள் என்ன சோஷியல் மீடியா போஸ்ட் உண்டு அப்படின்டா, இப்போ இதுல வந்து A4 சைஸ் டிஃபால்ட்டா தந்திக்குது. சோஷியல் மீடியா போஸ்ட்டா எனக்கு சோஷியல் மீடியா எல்லாம் டிஜிட்டலா நாங்கள் வந்து கொடுக்குறோம் பிக்சல் சைஸ், பிக்சல்ன்ற ஒரு சைஸ்ல தான் கொடுக்கணும். ஸோ பிக்சல்ன்ற ஒரு சைட்ல தான் கொடுக்கணும்னு சொல்லி இதாக்கி ஓகே இதுல நீங்க இப்படி சைஸை கிரியேட் பண்ணி ஓகே கொடுத்து இப்போ நீங்க இமேஜஸ் எல்லாம் போட்டு கிரியேட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நார்மலா உங்களுக்கு பொதுவாக எல்லா இடத்துலயும் சொல்லித்தரேன். ஆனா நாங்க எப்படி இருந்தால் உங்களுக்கு நீங்க அட்வான்ஸா உங்களுக்கு படிச்சு தர டைமுக்கு ஓகே இதுல வந்து நேம் என்ன, ப்ரீசெட் சொல்லிக்கிறது இதெல்லாம் என்ன சரியா, A4 சைஸ்ல இதெல்லாம் என்ன, ஸோ வித் ஹைட் இதெல்லாம் வந்து என்னென்ன சரியா, அப்புறம் மில்லிமீட்டர்னா இதுல பிக்சல்னா என்ன, இன்ச்சஸ் சென்டிமீட்டர் எல்லாம் தெரியும் சரியா. ஸோ இதுல பிக்சல்னா என்ன, பிக்சல் வந்து எப்படி கிரியேட் ஆகுற, பிக்சல்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ற, பிக்சல்ட பேசிக் ஜஸ்ட் பிக்சல்ட என்னன்னு தானே அதுல இருந்து நான் உங்களுக்கு சொல்லி தருவோம் சரியா. எக்ஸாம்பிள் பிக்சலை நான் கிரியேட் பண்ணிட்டு ஓகே இப்போ எனக்கு சோஷியல் மீடியா போஸ்ட் ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணணும். ஸோ 1080 தர 1080 சைஸ் தான் ஃபேஸ்புக் போஸ்ட் சைஸ். ஸோ ரிசொல்யூஷன் எப்படி ஹை குவாலிட்டி ரிசொல்யூஷன் கூட்டினா எப்படி குறைஞ்சா எப்படி என்னென்ன வரும். இதுல கலர் மூட் சீக்குது RGB CMYK கேண்டு. ஸோ நீங்க வந்து டிஜிட்டலா பாக்குறா RGB CMYK கேண்டா பிரிண்ட்டுக்கு போடுறது. ஸோ பிரிண்ட்டுக்கு போடக்குள்ள ACMYK போடணும். CMYKனா என்ன, RGBA போடணும். எதுக்காக சரியா, ARGBன்றத வந்து நாங்க செலக்ட் பண்ணணும். அதோட மெயின் ரீசன் என்னன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் டீட்டெயிலா. இப்போ நான் நார்மலா சொல்லித்தரேன். உங்களோட ஃபோன் ரைட், உங்களோட ஃபோன் எடுத்து இல்லாட்டி நீங்க இப்போ ஃபோன்ல பார்த்துக்கொண்டு இஷ்யூ இல்லை, இது முடிஞ்சு இன்னும் ஒரு ஃபோன் ஒன்று எடுத்து உங்களோட டிவைஸ்ட ஸ்க்ரீனை ஜூம் பண்ணி பாருங்க, கேமரா ஆன் பண்ணி ஜூம் பண்ணி பாருங்க. அதுக்கு ரெட்டும் க்ரீனும் ப்ளூவும் கலர்ஸ் பல்ப்ஸ் தான் நிற்கிறேன். ஸோ அந்த பல்ப்ஸால தான் உங்களோட ஸ்க்ரீன்ல கலர்ஸ் எல்லாம் மாறி மாறி விளங்குது சரியா. நிறைய கலர்ஸ் வந்து அந்த 3 கலராலையும் உருவானது தான் சரி, அந்த ஜஸ்ட் பல்ப்ஸால. ஸோ அந்த பல்ப்ஸால எந்தெந்த கலர்ஸ் காட்டலாம் காட்ட இயலா அப்படின்னு ஒண்டிக்கு தானே. ஸோ அப்ப நீங்க டிவைஸ்ல பாக்குறதுக்கு மட்டும் ஒரு டிசைன் பண்றேன்டா RGBல பண்ணணும். அது என்ன அழிக்கிற பல்ப்ஸால காட்ட இயலுமான கலர்ஸை தவிர்ந்த மற்ற கலர்ஸ் காட்ட இயல தானே. ஸோ அதனால நாங்க வந்து RGB கலர் சொல்லி இப்படி கொண்டு வரேன் சரியா. ஸோ அப்படியான மெத்தட் இருக்குது. ஸோ RGB செலக்ட் பண்ணணும். பல்ப்ஸால காட்ட இயலுமான கலர்னால CMYK பிரிண்ட் பண்ண இயலுமான இங்க் ஈக்கணும். அந்த இங்க் ஈக்கணும் அந்த 4 இங்கால எந்தெந்த கலர்ஸ் பிரிண்ட் பண்ண ஏழும் தானே. ஸோ அதுதான், அதை தாண்டி இல்லை. ஸோ அப்படி இருக்குது. ஸோ 8 பிட் 16 பிட் 32 பிட்னா என்ன இதெல்லாம் சொல்லி தருவோம். ஸோ ஒயிட் பேக்ரவுண்ட் இதெல்லாம் நாங்கள் ஃபுல்லாக அட்வான்ஸாகவே டீச் பண்ணிட்டு ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிஞ்சு ஒரு ஒர்க்கிங் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையானது எல்லாத்தையும் உங்களுக்கு நாங்கள் டீச் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு பிறகு இப்போ நாங்கள் என்ன சொல்லி தர போகிறோம், இந்த மூவ் டூல் இதுண்டா என்ன, இதால என்னென்ன செய்யலாம், இத டூல் என்ன, இது ஹோல் கிளிக் பண்ணி வாரத்துல இதுக்குள்ள இருக்கிற டூல் எல்லாம் என்ன, அதால என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஓர்டருக்கு எல்லா டூலையுமே ப்ராக்டிக்கல் மூலமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு டூலை எப்படி எப்படி செய்யறன்றதுல இருந்து ப்ராக்டிக்கல் மூலமா உங்களுக்கு சொல்லி தந்துட்டு ஓகே இந்த டூல் முடிஞ்சிட்டா அதுக்கு பிறகு இந்த டூலோட வர ஆப்ஷன்ஸ் எல்லாம் இந்த டூலை செலக்ட் பண்ணா இந்த டூல் இருக்கிற ஆப்ஷன்ஸ், இந்த டூல் இருக்கிற இந்த ஆப்ஷன்ஸ், இந்த டூலை செலக்ட் பண்ணா இது இருக்கிற ஆப்ஷன்ஸ், ஸோ ஃபுல்லா சொல்லி தருவோம். ஸோ அதுக்கு பிறகு இந்த ஃபைல் உள்ள கேட்கறது எல்லாம் என்னென்ன, எடிட் உள்ள கேட்கறது எல்லாம் என்னென்ன, இமேஜ் எல்லாம் என்ன, ப்ராக்டிக்கலோட ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்றோம், ஒவ்வொன்றுக்கும் டீச் பண்ணுவோம் சரியா. ஸோ அதுக்கு பிறகு இங்க லீக்கிறது எல்லாம் இதெல்லாம் என்ன, இதெல்லாம் என்ன, அதே போல இந்த இருக்கிற எஃபெக்ட்ஸ் இது இந்த பட்டன் எல்லாம் ஒவ்வொன்று கிளிக் பண்ணி உள்ளுக்கு வரும், இதெல்லாம் என்னன்றதை கம்ப்ளீட்டா சொல்லி தர. அப்போ உங்களுக்கு போட்டோஷாப் ஃபுல்லா தெரியும், அதே போல இல்லஸ்ட்ரேட்டரும் ஃபுல்லா தெரியும், இன்டிசைனும் ஃபுல்லா தெரியும். ஸோ அதோட அடுத்தது உங்களுக்கு வந்து டிசைன் ஃபண்டமெண்டல்ஸ் நீங்க படிச்சிரு சரியா. டிசைன்ட ஃபண்டமெண்டல்ஸை நீங்க வந்து படிப்பீங்க. ஸோ அந்த டைம்ல ஓகே இப்போ டிசைன் ஃபண்டமெண்டல்ஸ் உங்களுக்கு தெரியும் தானே, இப்போ டிசைன் டூல்ஸும் தெரியும். இப்போ நீங்க இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு டிசைனிங்க பண்றதுல தான் நீக்கிற. ஸோ உங்களுக்கு ஃபெஸ்ட்டுக்கே நாங்கள் டூல்ஸை ஃபுல்லாக டீச் பண்ணுவோம். அப்போ தானே நாங்கள் சொல்லித்தரது எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியுமாயிருக்கும், இல்லாட்டி தெரியா கஷ்டம் தானே. அதனால ஃபெஸ்ட்டுக்கு நாங்கள் டூல்ஸை சொல்லித்தர, அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு லேசி. ஸோ அப்படி ப்ராக்டிஸ் பண்ண போல ஓகே ஃபண்டமெண்டல்ஸை இதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் ரைட். ஸோ இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நார்மலாக ஒரு போஸ்டர் வந்து டிசைன் பண்ணி காட்டுறேன் சரி. ஒரு போஸ்டர் ஒன்று டிசைன் பண்ணுறது எப்படி டிசைன் பண்ணணும், ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் நார்மலாக ஓகே ஒரு ஷவர்மாக்கு ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணா ஷவர்மா ரிலேட்டடாக பெரிய ஒரு இமேஜ் டாக்குமெண்ட் வந்து போட்டுற மேல லொகோவை போட்டு அப்புறம் கண்டென்ட் எல்லாம் போட்டு வச்சு அப்படி செஞ்சுட்டு போகிறேன். அப்படி இல்லை செய்யறது, நான் ஒவ்வொரு விஷயமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ரைட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஓகே எங்களுக்கு மெயினாக ஷவர்மா தானே வேணும். ஸோ ஷவர்மா இமேஜ் ஒன்று நான் உள்ளுக்கு இம்போர்ட் பண்ணி கொள்றேன் ரைட். ஒரு ஷவர்மா இப்போ நான் போடுற இமேஜஸ் எல்லாம் வந்து
பொதுவாக சரி இமேஜ் ஒன்று போட்டால் இப்போ நான் இதை சிறுசாக்கணும்னு வைங்க. சிலவங்க சிறுசாக்க கொள்ள என்ன தெரியுமா செய்யற, சிறுசாக்கிற டைமுக்கு இப்படி பிடிச்சி இப்படி சிறுசாக்கி விட்ற, இமேஜ் அமுங்கியாச்சு. அப்படியெல்லாம் செய்யப்படா. எப்படி செய்யணும், ரியலிஸ்டிக்காவே ஈக்கணுன்றனால நீங்க வந்து ஒழுங்கான மெத்தட்ல தான் அதை ஸ்கேல் பண்றது, இதெல்லாம் வந்து அதோட குவாலிட்டி உடையாம ஷேப் மாறாம அப்படிதான் ஸ்கேல் பண்ணணும். பொதுவாக எல்லாரும் அப்படி ஸ்கேல் பண்றது இல்ல. சரியா, மிஸ் பண்ற சும்மா இதாக்கிட்டு போறதா. ஸோ இப்போ நான் ஷவர்மா போடுறேன், ஓகே ஷவர்மா இதை வந்து நான் போட்டுட்டேன். ரைட். ஸோ அடுத்தது வந்து எப்படின்னா எனக்கு வந்து சும்மா நார்மலா ஒரு கலர் பேக்ரவுண்ட் உண்டு. ஓவரா தேவையில்ல, கீழோக்கு மட்டும் ஒரு நார்மல் கலர் ஒண்டிக்கிற மாதிரி நான் செட் பண்ணி கொள்றேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஷேப் ஒன்று இல்லை, ஷேப் ஒன்றுக்கு மேலே வச்சுக்கிற மாதிரி ஈக்கணும்னா ஓகே இப்படி நான் ஷேப் ஒன்றை செட் பண்ணி கொள்றேன். ஸோ இதில் கலர்ஸை வந்து நான் மாற்றி கொள்றேன். இதில் ஈக்கிற இதாலும் ஒரு கலர் உண்டு. நார்மலாக எப்படி செட் பண்ணுறேன், இந்த ஷவர்மாலே ஈக்கிற கலர் ஒன்றை எட் பண்ணி கொள்றேன். கலர்ஸ் வந்து இதை தாண்டி வெளியே போகப்பட அப்படின்றனால ரெட்டுக்கு வாசானதும் கிரீனுக்கு வாசான கலரும் ஒயிட் அந்த ஓம் கலர் ஒன்றுல போறேன். சரியா. ஸோ ஓகே, இப்போ நான் இதை அலைன் பண்ணி சென்டர் அலைன் பண்ணப்பட்ட ஒரு டிசைனாக நான் இதை பண்ண பார்க்குறேன். ரைட்டா, சென்டர் அலைன் பண்ண ஒரு டிசைனாக நான் பண்ண பார்க்குறேன். ஸோ இப்போ நார்மலாக இப்படி வச்சுட்டேன். சரியா. ஸோ இதுக்கு வந்து இப்போ என்ன சரி டைம் எடுத்து செய்யணும். நான் பேசிக்கான சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஷேப் போடுறேன்டா ஓகே, இது கீழே இப்போ நீங்கள் ஷெடோஸ் எட் பண்ணுறேன். சரியா, ஷெடோ வந்து எட் பண்ணாண்டா கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக வரும். ஸோ ஷெடோ எட் பண்ணுறேன்டா ஓகே, ஷெடோ தான் எட் பண்ண போறேன்னு இப்படி போயிட்டு ஷெடோ எட் பண்ணுறது ஓகேண்ணா டீச்சர் சொல்லி தந்து இந்த எஃபெக்ட்ஸ்ன்றதுக்கு போயிட்டு இதில் ஷெடோ நோண்டிக்கு ட்ராப் ஷெடோன்றதை கொடுத்தா ஷெடோ புழும். ஓகே, இப்போ நான் வந்து ஒபேசிட்டியை கூட்டி ஷெடோ எட் பண்ணி கொள்றேன். சரியா, இப்படி ஷெடோ எட் பண்ணி கொள்றேன் அப்படின்னுட்டு ஓகே கொடுக்குறீங்க. ஆனா இப்படி ஷெடோ கொடுத்து ரியலிஸ்டிக்கா, அதாவது அந்த இடத்துல ஷெடோ விழுமா, அந்த இடத்துல சும்மா அப்படி மேல ஒரு ப்ராடக்ட் ஒண்டிந்தாண்டா அதுல ஷெடோ விழுமா, இல்ல இல்லையா. ஷெடோன்றது கீழே தான் விழணும். ஸோ நீங்க இதுல இப்படி இதா ஒட்டோல வந்து போடப்படா, மெனுவெல்லாம் நீங்க ட்ரோ பண்ணணும் ஷெடோ. ஸோ பெயிண்ட் ப்ரஷ்ஷால நீங்க வந்து ட்ரோ பண்ணணும். ஸோ அது வந்து உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி கட்டாயமாயிக்கணும், இது எப்படி வரணும் அப்படின்றதெல்லாம் நீங்க வந்து திங்க் பண்ணி ட்ரோ பண்றது உண்டு. ஸோ அதுக்கு உங்களுக்கு கிரியேட்டிவா திங்க் பண்றதுக்கெல்லாம் நாலேஜ் ஒழுங்கா இருந்தாண்டால் ஓகே. ரைட். இப்படி நார்மலா ஃபஸ்ட்டுக்கு வச்சுக்கொள்றேன். ரைட். சரியா. ஸோ இப்படி ஷெடோஸ் எங்களுக்கு எட் பண்ணிடலாம். சரியா, ஷெடோஸ் நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு ட்ரா பண்ணி தான் செய்யணும். ஸோ இதுலேயும் ஷெடோ ஒன்று மாதிரி புள்ளணும். ஸோ என்ன செய்கிறேன், இதுக்கும் ஷெடோஸ் வரைகிறேன். இப்படி இதுக்கும் ஷெடோ வரைகிறேன். ரைட், பார்த்தா இதோ ஷெடோ இதெல்லாம் வரைஞ்சிக்கிறேன். சரி, இப்போ வந்து ஓகே இதுக்கு வந்து இன்னும் இன்னும் என்ன சரி ஹெட் நாய்ஸ் இப்படி எல்லாம் கொடுத்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக மாற்றலாம். அதாவது ரியலிஸ்டிக்காக கொண்டு வரதுக்கு உங்களோட டிசைனை வந்து ரியலிஸ்டிக்காக கொண்டு வரணும் தானே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி செஞ்சுட்டு போகிறது தான். ரைட், இது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து திங்க் பண்ணி செய்கிறது தான். ரைட், ரியலிஸ்டிக்காக கொண்டு வரதுக்கு. ஸோ இன்னும் எனக்கு இதில் இங்கே சைட் ஃபுல்லாக ஷெடோ ஆகிற மாதிரி அப்படின்னா ஃபீல் வரணும். ஸோ அந்த டைமுக்கு நான் இதில் வந்து நார்மலாக எப்படி கொடுக்குறேன். சரி, கலர்ஸ் மாற்றிக்கொள்கிறேன். இப்படி கலர்ஸ் எல்லாம் மீட் பண்ணி ஏதோ ஒரு டிசைனை நாங்கள் பண்ணிக்கொள்கிறோம். ஸோ இப்போ ஃபொண்ட்ஸ் போடுறேன்டா சும்மா நார்மலாக ஷவர்மான்னு சொல்லி இப்படி ஹெட்டிங் மாதிரி இப்படி போட வேணாம். சரியா, இப்போ நீங்கள் டிசைன் ஒன்று பண்ணக்கொள்ள ஷவர்மான்னு சொல்லி இப்படி சும்மா நார்மலாக போடப்படா. அப்படி போட்டால் நான் இதில் வந்து சும்மா பொதுவாக எல்லாரும் போடுற மாதிரி தானே. அப்படி இல்லாமல் ஓகே நான் இதை கொஞ்சம் கிரியேட்டிவாக போட போகிறேன். சும்மா இப்படி நார்மலாக இப்படி ஷவர்மான்னு இப்படி போடாமல் ஓகே நான் இப்படி பேக்ரவுண்டுக்கு செட் பண்ணி கொள்கிறேன். சரியா, கீழே போய்த்து இதுக்கு நான் என்ன சரி கொஞ்சம் ஃபுல்லாக கேபிட்டல் ஆக போகிறேன். ஸோ நான் திரும்பவும் அதை சர்ச் டைப் பண்ணி கொண்டிருக்கல. ஸோ ஒன் கிளிக்கில் ஃபுல்லாக கேபிட்டல் ஆக்குறேன் ஷவர்மான்னு போட்டு. இதில் நான் வந்து எனக்கு என்ன சரி ஃபோன்ட் செட் ஆகுதான்னு சரி நான் பார்க்குறேன் தேட்டர்ஸ். ரைட், என்ன சரி போல்ட் ஃபோன்ட்ஸ் எனக்கு தேவைப்படும். ஸோ ஏதாலும் ஒரு ஃபோன்ட் போல்ட் ஆகிக்கிற ஃபோன்ட்டோண்ட நான் தேட்டுறேன். இப்போ ஃபோன்ஸ் போடக்கொள்ள அதுக்கு ரிலேட்டான ஃபோன்ஸ் தான் போடணும், சும்மா சம்மந்தம் இல்லாமல். இப்போ இந்த மாதிரி ஃபோன் போட்டு யூஸிக்கா இது வந்து ஃபுட் ரிலேட்டட், பட் இந்த மாதிரி ஃபோன்ஸ் எல்லாம் வந்து போடக்கூடாது. இது வந்து கேமிங் சம்மந்தமாக என்ன சொல்லி டிசைன் பண்ணுறது இந்த ஃபோன்ட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு ஃபோன்ட்டும் எதுக்கு யூஸ் பண்ணுறன்றதுலேருந்து நீங்கள் திங்க் பண்ணணும். அதாவது டிசைன் டோனுக்கு ஏற்ற ஃபோன்ட் எப்படி யூஸ் பண்ணுறன்றத நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் டிசைனராக இருந்தால் மட்டும்தான் அதை திங்க் பண்ணிடமா இருக்கும், இல்லாட்டி கஷ்டமாக இருக்கும். சரியா.
ஸோ இப்போ ஓகே, நான் இப்படி ஷவர்மாண்டு போட்டுட்டேன். இதை கொஞ்சம் நான் டிசைன் ஒன்று மாதிரி பண்ணுறேன், ரைட்? இது இல்லை. இதை மாதிரி லைட் அப்படி வளைஞ்ச மாதிரியான ஒரு ஃபீலுக்கு கொண்டு வரலாம். சரியா? ஸோ இது வந்து ஹைட்டான ஃபொண்ட் ஈக்கணும். ஸோ ஹைட்டான ஃபொண்ட் இப்போக்கு இல்லை. ஸோ அதனால நான் நார்மலாக உங்களுக்கு இப்படி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? ஸோ ஹைட்டான ஒரு ஃபொண்ட்டாக ஈக்கணும். ஸோ ஃபொண்ட்ஸ் அது எல்லாம் நீங்கள் வந்து தேடணும். சரியா? ஒரு டிசைன் பண்ணுறேன்னா ஜஸ்ட் 5-10 மினிட்ஸ் இவ்வளோக்கெல்லாம் செய்ய இயலாது. மிச்சம் நீங்கள் தேடணும், நிறைய விஷயங்கள் ரிசர்ச் பண்ணணும். ரிசர்ச் பண்ணால் மட்டும்தான் ஒழுங்கான பெஸ்ட்டான ஒரு அவுட்புட்டை வந்து கொண்டு வரலாம். ஸோ ஓகே, நான் இப்போ ஷவர்மா நான் போட்டுட்டு இதுக்கும் நான் அந்த ரைட், ரெட் இல்லாட்டி க்ரீனை போட்டேன். ரைட்டா? ஒரு க்ரீனுக்கு ரிலேட்டான ஒரு கலர் நான் இதில் லைட் பண்ணி கொள்கிறேன். ஓகே, இந்த ஷவர்மாக்குள்ளுக்கு இருக்கிற கலர்ஸே நான் இதில் லைட் பண்ண பார்க்குறேன். ஸோ இப்போ இதுக்கு வந்து நார்மலாக ஷெடோ ஒன்று போடும். அதாவது ஷெடோ ஒன்று ட்ரா பண்ணுறேன். சும்மா ஒரு டிசைன் உண்டு. ரைட்டா? கொஞ்சம் ஒழுங்காக வாரத்துக்காக வேண்டி. ரைட், ஓகே. கலர்ஸ் வந்து சும்மா இப்படி சிம்பிளா பிளான் கலரா போடாம, சரியா? சும்மா பிளான் கலரா போடாம கொஞ்சம் கிரேடியண்டா நான் கலர்ஸ் வந்து ட்ரா பண்றேன். பெயிண்ட் ப்ரஷால ட்ரா பண்றேன், சும்மா சிங்கிள் கலரா போடாம. இப்போ இதுல வந்து இன்னும் சிக்கன் ஷவர்மாண்டு வாரத்துக்கு மாதிரி வச்சோமே. ரைட்டா? சிக்கன் ஃப்ரைட் சிக்கன். ரைட்டா? இதுல வந்து மெயின் ஹெட்டிங் வந்து ஷவர்மா தான். ஃப்ரைட் வந்து சப் ஹெட்டிங் மாதிரி என்ன ஒரு இது ஆப்ஷன் ஒன்று மாதிரி தானே. ஸோ ஃப்ரைட் சிக்கன்றதை போட்டுறேன். ஸோ இதுக்கு வந்து நான் இந்த ஒரு ஃபோன்ட்டை எடிட் பண்ணுறேன். ஏன்னா ஒரு இதுக்குள்ள ரெண்டு ஜாதியான ஃபோன்ட்ஸ் எட் பண்ணலாம் தானே. ஸோ நான் வந்து 2 ஃபோன்ட்டை வந்து எட் பண்ணுறது ட்ரை பண்ணுறேன். ஸோ 2 ஃபோன்ட் எட் பண்ணால் தான் இது வந்து பெஸ்ட்டான ஒரு அவுட்புட் வரும். சரியா? ஸோ நான் இந்த ஃபோன்ட்டை யூஸ் பண்ணுறேன். ஃப்ரைட் சிக்கன்றது இந்த ஃபோன்ட். ஸோ இதுக்கும் நான் இதில் யூஸ் பண்ண இந்த கலரை எட் பண்ணிக்கொள்கிறேன். ரைட், இப்போ ஓகே, நான் சும்மா நார்மலா இப்படி மேல் லோக்கு வச்சாம இந்த டெக்ஸ்ட் வந்து இப்படி மேல வச்சாம கொஞ்சம் இதுல படுற மாதிரி வச்சு இதுக்கு ஒரு ட்ராப் ஷேட் ஒன்று கொடுக்குறேன். அதாவது ரியலா ஒரு என்வரன்மெண்ட்ல ஈக்கிற மாதிரியான ஃபீலை கொண்டு வரது. சரியா? அது வந்து உங்களோட ஐடியாவை பொறுத்து நீங்க வித்தியாசமா செய்யுங்க. நான் இதுல வந்து இப்போ எனக்கு அவசரத்துக்கு செய்யற உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றனால நார்மலா உங்களுக்கு இந்த ஐடியாவை தரேன். சரியா? அதுக்கு சின்ன ஒரு ஸ்ட்ரோக்கும் கொடுக்குறேன். ஸ்ட்ரோக்ல வந்து ஒயிட் ஸ்ட்ரோக் ஒன்று கொடுக்குறேன். கொஞ்சம் கிளியரா விளங்கணுன்றதுக்காக வேண்டி ஸோ ஒயிட் ஸ்ட்ரோக் கொண்ட கொடுத்து நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ இதுல வந்து நான் அதுல கீழே கலர் கொடுத்த மாதிரி இதுக்கும் நான் நார்மலா அந்த கிரேடியன்ட் மாதிரி ஒரு ஆப்ஷனோட கொடுக்குறேன். சரியா? கிரேடியன்ட் மாதிரியான ஒரு ஆப்ஷன். ரைட், ஓகே. சரியா? ஃப்ரைட் சிக்கன் ஷவர்மா இவ்வளோதான் விஷயம். இப்போ சரி, மெயினான கண்டென்ட் வந்து இன்னைக்கு வந்தீங்கன்னு வைங்களேன். இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் போடலாம். இன்னும் போடுறேன்னா போடலாம், நிறைய போடலாம். இப்போ இதில் வந்து லொகோ எட் பண்ணணும். உங்களுக்கு லொகோ எட் பண்ணுறேன்டா சும்மா லொகோன்னு நான் இதில் போடுறேன். சரியா? லொகோ ஒண்டி போக்கி இல்லை, இந்தாண்டா எட் பண்ணி காட்டலாம். ஸோ இது வந்து ஒரு லொகோ. ரைட்? ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் லொகோ சீக்கான்னு சொல்லி நான் உங்களுக்கு பார்க்குறேன். ஏதாலும் ஒரு லோகோ, அதாவது நீங்க டிசைன் பண்ணி வச்ச லோகோஸ், அப்படி இல்லாட்டி வேற கம்பெனிஸ் இருந்து அவங்க டிசைன் பண்ணி வச்ச லோகோஸ் வந்து உங்களுக்கு தரோம். சரியா? ஸோ அதை வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணிடமா இருக்கும். ஸோ நீங்க லோகோஸ் பிளேஸ் பண்றேன்னு சொன்னால் இப்ப இது சென்ட் அலைன் பண்ணப்பட்டது இல்லையா? இங்க மேல லோகோ எப்படி போட்டாண்டால் சரியா, இங்கனைக்கு கண்டெக்ட் டீடைல்ஸை போட்டு வேடியில்ல. கண்டெக்ட் டீடைல்ஸ் போடணும்னா இங்கே தான் போடணும். ஏண்டா இப்படி ஒரு பேலன்ஸ் ஈக்கணும். சரி, இப்படி ஒரு பேலன்ஸ் ஈக்கணும். இது நான் இங்க சென்டருக்கு போட்டாண்டா கீழே தான் கண்டென்ட்டை போடணும், எந்த ஒரு பேலன்ஸ் வரணும். ஸோ நான் லோகோவை இங்கனைக்கு செட் பண்றேன் இப்படி. சரியா? அப்ப இங்கனைக்கு வந்து கண்டெக்ட் டீடைல்ஸ் வரணும். கண்டெக்ட் ஆஸ்ன்னு சொல்லி போடுறேன். ஸோ கண்டெக்ட் டீடைல்ஸ் வந்து இங்கனைக்கு வரணும். ரைட்டா? ஸோ இது கண்டெக்ட் டீடைல்ஸ்.
ஸோ இதை நீங்கள் கான்டாக்ட் டீடைல்ஸ் போட்ட டைமுக்கும் ஒழுங்கா இதை சிறுசாக்கிற பெருசாக்கிற டைம்களுக்கு ஒழுங்கா ஃபாலோ பண்ணி செஞ்சு கொண்டு போக பாருங்க. ஸோ கான்டாக்ட் அஸ் க்ரீனுக்கு வாசா வரட்டும். ஸோ லொகோ வந்து இந்த இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி வரட்டும். ரைட், இதுதான் லோகோன்னு வைங்களேன். லோகோ எப்படி இருக்கு? ஸோ உங்களுக்கு இதை வந்து சென்டர் அலைன் பண்ணி வச்சலாம். ஸோ இதில் இருக்கிற ஸ்பேஸும் இந்த மேல் இருக்கிற ஸ்பேஸும் ஈக்குவலாக ஈக்கணும். ஸோ அதே போல் இந்த ரெண்டு இடையில இருக்கிற ஸ்பேஸும் ஈக்குவலாக ஈக்கணும். சரி, அப்போ தான் கொஞ்சம் ஒழுங்கான லுக் வரும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன் ஸ்பேஸஸை. இதில் இருக்கிற இந்த ஸ்பேஸும் சரியா, நான் வந்து ப்ளூவில் போடுறேன் ஸ்பேஸ். சரியா, ப்ளூவில் காட்டுற ஸ்பேஸ், இந்த ஸ்பேஸும் ஈக்குவலாக ஈக்கணும். சரியா, இந்த ஸ்பேஸும் அந்த ஸ்பேஸும் ஈக்குவலாக ஈக்கணும். ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணுறேன். எப்படி இப்போ கான்டாக்ட் ஆசை நான் மேலே கொண்டு வரேன். ரைட், ஸோ இது சம்டைம்ஸ் கூடுதலாகிக்கும், இஷ்யூ இல்லை. ஸோ அதே போல் இது ரெண்டும் அலைன்மெண்ட் சரியாக ஈக்கணும் சென்டருக்கு. ஸோ அதை நான் ஃபாலோ பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இந்த ஓரத்தில் இந்த ஸ்பேஸ் எல்லாம் ஓகே. இந்த ஸ்பேஸும் பரவாயில்ல, ஒரு லெவலில் ஒழுங்காக நாங்கள் கண்ணால் பார்க்கல கொஞ்சம் ஒழுங்காக இருந்தால் ஓகே. சரியா, பட் ரியலாகவே ஒழுங்காக தான் சரியா அளவாக இருந்தால் சரி, கட்டாயமாக இது போய் திங்களை முட்டிக்கணும்னு இல்லை. ரைட், ஸோ நான் ரூலர்ஸை வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இதுவும் சரி, இந்த இடத்துலையும் இந்த இடமும். ஸோ மேலாம் கீழே ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதுவும் ஓரளவு அன்னளவா சரியாக இருக்குது. ரைட், ஸோ இந்த ஏரியாக்குள்ளுக்கு தான் நான் டிசைன் பண்ணுறேன். ஒழுங்காக நீங்கள் பெருசாக டைமுக்கு ஒழுங்காக பெருசாகணும். என்னென்னா சின்ன ஒரு இமேஜில் அதை அமுங்கின மாதிரியான ஃபீல் ஒன்றும் வரப்படாது. ஸோ ஓகே, பார்த்தா சரியா நான் பேலன்ஸ். இதுதான் ஒயிட் ஸ்பேஸ், இதுதான் ஸ்பேஸ்னு சொல்கிறது. இந்த ஸ்பேஸ் எல்லாம் நான் ஒட்டிக்கிறேன், இந்த இடமெல்லாம் ஸ்பேஸ் ஆகிக்குது. ஸோ நான் தான் ஒட்டிக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் விஷயம். ஒரு போஸ்டர் வந்து இப்போ நான் டிசைன் பண்ணுறத மெயினான கண்டென்ட் போட்டாச்சு. இப்போ இன்னும் என்ன சரி எட் பண்ணுறேன்டா, இப்போ இன்னும் சரி இமேஜை செட் பண்ணி எக்ஸாம்பிளுக்கு இதில் ஃபுல்லாக பிளாக்காக விக்குது. இன்னொரு இமேஜ் எரர், சாஃப்ட்வேர் எரர் உண்டு. ஸோ இந்த பிளாக் எல்லாம் நான் இல்லாமக்கிறேன். சரியா, நான் ஆல்ரெடி பிஎன்ஜி எடுத்து வச்சிருந்தேன் அண்ட் அவசரமாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றனால ஸோ இன்னொரு இஷ்யூ ஆகிட்டு ஸோ இந்த பிளாக்ஸ் எல்லாம் வந்து நான் இப்போ நார்மலாக இல்லாமல் காட்டுறேன். சரியா, நார்மலாக இல்லாமல் ஆக்கிறேன். பட் எக்யூரேட்டாக எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் எக்யூரேட்டாக செய்ய பாருங்க. இது நான் சம்மந்தம் இல்லாமல் சும்மாலே செஞ்சுக்கிறேன், பட் எக்யூரேட்டாக செஞ்சால் தான் ஒழுங்காக வரும். இப்போ நான் இதில் வந்து ஓகே இனத்துலையும் இந்த இடத்துலையும் இதை ரொட்டேட் பண்ணி இந்த இடத்துலையும் இதை நார்மலாக எப்படின்னா லைட்டாக ப்ளர் பண்ணி வச்சிருக்கேன். சரியா, லைட்டாக ப்ளர் பண்ணி இந்த இமேஜ் வந்து செட் பண்ணுறேன். எப்படி இந்த சும்மா ஒரு டிசைன் வந்து வாரத்துக்காக வேண்டியது ரெண்டே நான் ப்ளர் பண்ண போகிறேன். ஸோ ஃபில்டருக்கு போயிட்டு ப்ளர் மோஷன் ப்ளரில் கொடுக்க போகிறேன். சரியா, ஸோ இதில் மோஷன் ப்ளர்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது, எப்படி இப்படிலாம் மீக்கிறன்றதெல்லாம் நிறைய அட்வான்ஸாகவே நாங்கள் படிப்போம். நான் நார்மலாக அவங்களுக்கு போஸ்டர் ஒன்று செய்கிறேன்டா இப்படியான விஷயங்கள் ஈக்குதுன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். சரியா, இப்படியான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ மோஷன் ப்ளஸ் இப்போ வந்து இதுக்கு பேக்ரவுண்ட் ஒன்று எட் பண்ணுறேன், உங்களுக்கு டிரெக்டாகவே பேக்ரவுண்ட் எட் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லைண்டா இதுக்கு வந்து நிறைய இன்னும் லைட்டாக விளங்குது. இதுக்குள்ள சும்மா ஷவர்மா ஒன்று பெருசாக போட்டால் சார்டர் ஆகிடும். அப்படி இல்லாமல் இன்னும் ஒழுங்காக லைட்டாக விளங்குறதுக்கான இமேஜஸ் இல்லாட்டி வந்து ப்ளர் பண்ணி இல்லாட்டி நோய்ஸ் கொடுத்து இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது ஃபாலோ பண்ணுறது. சரியா, நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு இருக்குது. இப்போ இதில் வந்து இதே இமேஜை வந்து நான் ப்ளர் பண்ணி பின்னிக்கால போட போகிறேன். சரியா, கலர்ஸ் லைட்டாக விளங்குன்றதுக்காக வேண்டி இதை நான் ஃபுல்லாக பெருசாக்கிட்டு நல்லாவே ப்ளர் பண்ண போகிறேன். சரியா, இதில் வந்து இன்னொரு சேஞ்ச் விளங்கணும் அப்படின்றதுக்காக வேண்டிதான் நான் இப்படி இதே கலர்ஸ் இந்த கலர் இது வந்து வரணும் தானே ஃபீல் உண்டு. ஸோ அதனால நான் எப்படி நான் போட்டிக்கிறேன். இப்போ நான் இதில் ஒயிட் கலரில் ஒரு கிரேடியன்ட் ஒன்று மாதிரி செட் பண்ண போகிறேன். சரியா, சென்டர்லேருந்து இது ஆகிட்டு போகிற மாதிரி ஒபேசிட்டி 100க்கு வச்சு இதாக்குறேன். பெருசாக எஃபெக்ட் ஆகுது இல்லை, ஆனாலும் சின்ன ஒரு வித்தியாசம் சேஞ்ச் ஆகும்.
ஸோ அதே போல இன்னும் நிறைய அப்படி எங்களுக்கு டிசைன்ல வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு போகலாம். சரியா, சிம்பிளா இருக்கிற ஒரு டிசைன் தான் இது. ரைட். ஸோ இன்னும் உங்களுக்கு இமேஜை செட் பண்றேன்டா சும்மா சும்மா எட் பண்ணிட்டு போகாம கொஞ்சம் கிரியேட்டிவா திங்க் பண்ணி எட் பண்ண பாருங்க. எனக்கு இப்போ இதில் இருக்கிற இந்த பார்ட் மட்டும்தான் தேவைண்டா இதுக்கு ஏற்ற மாதிரியான டூலை மட்டும் நான் செலக்ட் பண்ண அதை எப்படி எப்படி கட் பண்ணி எடுக்கிற அந்த நிறைய விஷயங்கள் இருக்குது டூல்ஸ் எல்லாம். ஸோ அதெல்லாம் நாங்கள் வந்து டூல்ஸ் எல்லாம் எடுத்து ஸோ அந்த ஒவ்வொரு இதுக்கு எப்படி எப்படி டூல்ஸ் யூஸ் பண்ணுறது எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நாங்கள் சரியாக பிளான் பண்ணி டிசைனிங்குள்ளுக்கு டூல்ஸ் தேவை. அதை எப்படி யூஸ் பண்ணுறன்றது தெரிஞ்சிருந்தா போதும். ஆனால் அதையும் தாண்டி அவங்களுக்கு அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா வேணும் தானே. பெஸ்ட்டுக்கு ஒரு ஐடியா வேணும், கிரியேட்டிவிட்டி ஒன்று வேணும், இல்லாமல் அதை செய்ய இயலாது. ரைட். ஸோ அதுக்கேற்ற மாதிரிலாம் நாங்கள் உங்களுக்கு சொல்லி தருவோம். ஸோ இப்போ இங்க இடத்துல வந்து க்ரீன் தானே மேல் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு இடத்துலையும் வந்து எனக்கு நார்மலா ரெட் கலர்ல வந்து ஒரு தோணி இருந்தால் சரி அப்படின்றால் ஓகே. அதே மாதிரி நான் ஃபில்டருக்கு போயிட்டு பிளர் கொடுக்குறேன். ரைட். ஸோ இது மோஷன் பிளர். ஸோ அதே மாதிரி ரெட்லையும் ஒரு சின்ன ஒரு இது வந்தாலும் கொஞ்சம் அழகா இருக்கும் அப்படின்றதுக்காக வேண்டிய சேம் கலர்ல தானே பெய்து கொண்டிருக்கிறது. சேம் கலர் பேட்டர்ன் க்ரீனும் ரெட்டும் ஒயிட்டும். ஸோ அந்த இதில் தான் பெய்துட்டிக்கிறோம். ஸோ இந்த க்ரீன் வந்து ஓவராக இருக்குது. ஸோ நம்ம இப்போ இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும்டால் ஸோ இதில் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுக்கு எல்லாம் ஒரு மாதிரி டூல்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் டிசைன் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ இப்படி நீங்க டிசைன் பண்ண கூட விட கலர்ஸ், டைப்போகிராஃபி, சரியா, அதாவது ஃபொண்ட்ஸ் எல்லாம் வருது, அதே போல ஸ்பேஸ், இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி செஞ்சால் கொஞ்சம் ஒழுங்கான ஒரு டிசைனா எங்களுக்கு அவுட்புட் எடுக்கலாம். இல்லாம ஒழுங்கான அவுட்புட் எடுக்க இயலாம. சரியா. ஸோ ஜஸ்ட் ஒரு போஸ்ட் டிசைன் பண்றேன்னா எங்களுக்கு தேவையான டூல்ஸ் வந்து உங்களுக்கு விளங்கி கொஞ்சம் டூல்ஸ் தான். அதோட அந்த கிரியேட்டிவிட்டியோட சம்பந்தப்பட்ட அந்த ஃபண்டமெண்டல்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணி செஞ்சால் அந்த ஒரு டிசைன் வந்து கொஞ்சம் அழகா வரும். சரியா, கொஞ்சம் அழகா வரும். இல்லாட்டி சார்டரா ஆயிடும். இதுல பாருங்க, இதுல பேலன்ஸ் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இமேஜ் செட் பண்ணிக்கிறேன். அலைன்மெண்ட் எல்லாம் சென்டர் ஆகிக்கிறேன். கலர்ஸ் இப்படி கொஞ்சம் சிஎம்ஐகே கலர்ஸ் மாதிரி ஃபேடான கலர் மாதிரி இருக்கிறேன். ஸோ ஓகே, எனக்கு இதை கலர்ஸ் எல்லாம் கூட்டணும்டா ஒரே அடிக்கு ஷார்ட் கட்ஸ் நிறையவே இருக்குது. சரியா, ஷார்ட் கட்ஸ் வந்து நிறையவே இருக்குது. எனக்கு ஒரே அடிக்கு கலர்ஸ் எல்லாம் கூட்டலாம். ரைட். இப்படி கலர்ஸ் எல்லாம் கூட்டி பிரைட்டாக காட்டுறது இல்லாட்டி லோவாக காட்டுறதுன்ட்டு நிறைய விஷயங்கள் எங்களை ஃபாலோ பண்ணி செய்யலாம். ஜஸ்ட் ஃப்ரைட் சிக்கன் ஷவர்மா, சரியா, எப்படி போட்டு உங்களுக்கு சிக்கன் எல்லாம் மீத்தி இந்த மேட் பண்ணுறேன் மெனிப்புலேஷன் கான்செப்டை யூஸ் பண்ணி செய்யலாம். ஸோ இதெல்லாம் அட்வான்ஸாகவே படிக்கிறதுக்கு இருக்குது நிறைய விஷயங்கள் மெனிப்புலேஷன் கான்செப்ட்னு சொல்லி. சரியா. ஸோ இதில் ஷெடோஸ், ஹைலைட்ஸ், இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு இது எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சால் ஒரு டிசைன் ஒழுங்காக வரும். இது சிம்பிளான டிசைன். சரியா. இதுக்குள்ளுக்கு நிறைய கண்டென்ட்ஸ் வந்தானே நீங்கள் எப்படி போடுற, இது ஜஸ்ட் ஃப்ரைட் சிக்கன் ஷவர்மா மட்டும் தான் கண்டென்ட் இருக்குது. அதனால தான் இப்படி அதில் இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் வந்தால் எப்படி போடுற, இன்னும் கிரியேட்டிவ் எப்படி திங்க் பண்ணுறன்றதெல்லாம் நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரியா, அதாவது நீங்க கண்டினியூவா எங்களோட இருந்தால். ரைட். ஓகே. அப்ப இதுதான் ப்ராக்டிகல் செஷன். இப்போ நீங்க ஓகே ஃபுல்லா நீங்க கிராஃபிக் டிசைன் ஃபுல்லா நீங்க படிச்சிட்டீங்க. இதுக்கு பிறகு நீங்க வந்து டிரெக்டா செல்ஃபா நீங்க ஒர்க் பண்ணலாம். செல்ஃபாவே ஒர்க் பண்ணலாம். நீங்க கம்பெனியோட கட்டாயம் போக தேவையில்ல. ஃபைவர் ஃப்ரீலான்சர்ல மட்டும் தான் நான் டிசைன் பண்ணி நாங்க விற்கலும் அதுல மட்டும் தான் நான் வேலை செய்யலும் சொல்லி அதை மட்டும் தான் பிடிச்சி கொண்டிருக்கிறாங்க எல்லாரும். அட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் சொல்லி டிக்டாக் இது மாதிரி நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியா இருக்கு தானே. இதுலயே அவங்களுக்கு செய்யலாம், இதுலயே செய்யலாம். சரியா. அப்ப உங்களுக்கு ஸ்லைட் ஷேர் ஆகிக்கும்னு நினைக்கிறேன். ரைட். அப்ப இதுலயே அவங்களுக்கு வந்து பெஸ்டா செய்ய இயல்மா இருக்கும். சரியா. ஃபேஸ்புக் இதுல வந்து நீங்க எப்படி எப்படி ப்ரொமோட் பண்ற, ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ எப்படி பில்ட் பண்ற, ஸோ இதெல்லாம் நான் கம்ப்ளீட்டா உங்களுக்கு நாங்க சொல்லி தருவோம். சரி. ஸோ இதுதான் அந்த நாங்கள் உங்களுக்கு சொல்லி தர போற கிராஃபிக் டிசைன் கோர்ஸ் ரிலேட்டடானது. ஃபெஸ்ட்டுக்கு டிசைன் எங்களோட கிராஃபிக் டிசைன் கோர்ஸுக்கு ஜாயின் பண்றவங்களுக்கு டிசைன் பண்ற 20 பேருக்கு தான் இந்த சான்ஸ் இருக்குது. அதாவது என்னன்னா 16,000 ரூபாட அந்த கோர்ஸ் பேசிக் டிப்ளமா லெவல் கோர்ஸ். ஸோ இதை நாங்க வந்து ஃபெஸ்ட்டுக்கு ஜாயின் ஆகிற 20 பேருக்கு மட்டும் 12,000 ரூபாய்க்கு நாங்க ஆஃபர் பண்றோம். அதாவது 3 மந்த் கோர்ஸ் தானே. ஃபெஸ்ட்டுக்கு 4,000 பே பண்ணிட்டு
அடுத்த மந்த் 4000, அதுக்கு அடுத்த மந்த் 4000, இப்படின்னு உங்களுக்கு 3 உடைச்சு பே பண்ணலாம். சரியா? ஸோ அதே ஃபெஸ்ட்டுக்கு ஜாயின் ஆகிறவங்களுக்கு மட்டும். ஸோ அதில் நாங்கள் உங்களுக்கு என்னென்னலாம் டீச் பண்ண போகிறோம் இப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்ன சார் டவுட்ஸ் இருந்தால் எங்களை கால் பண்ணியே கேட்கலாம். அப்போ அது 20 பேரை தாண்டினவங்களுக்கு கோர்ஸ் செய்ய இயலாமல் போகுமா அப்படின்னா இல்லை. நீங்கள் 16,000 பே பண்ணி கோர்ஸை செய்யலாம். ஸோ உங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸ் இதில் வந்து ஹார்ட் காப்பி நாங்கள் வந்து கோர்ஸ் முடிகிறதோட அசைன்மெண்ட் ஒன்று தருவோம் தானே. கோர்ஸில் நாங்கள் என்னென்ன படிச்சு தரோன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எல்லாம் முடிகிறதோட அசைன்மெண்ட் வரும். ஸோ அந்த அசைன்மெண்ட்டை நீங்கள் கட்டாயமாக செஞ்சு தரத்தோட உங்களுக்கு ரிசல்ட் ஷீட், அதாவது உங்களோட டிரான்ஸ்கிரிப்ட் வரும். சரியா? டிரான்ஸ்கிரிப்ட் வந்து வெப்சைட் லீக்கும் உங்களோட சர்டிஃபிகேட்ல QR ஒன்றிக்கும் யூனிவர்சல் பியூரோ ஆஃப் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட் ஐடியை நீங்கள் சர்ச் பண்ணால் உங்களுக்கு நாங்கள் தருவோம் அந்த ஐடி. ஸோ அந்த ஐடியை சர்ச் பண்ண உங்களுக்கான டிரான்ஸ்கிரிப்ட் நீங்கள் வந்து பிராண்டிங்லையா, டிஜிட்டல் ஆர்ட்லையா, லோகோ டிசைன்ல எக்ஸ்பர்ட்னு சொல்லி அந்த இது வரும். ஸோ அதை வச்சு உங்களுக்கு ஒர்க்ஸ் போகலாம். பேக்கேஜ் டிசைன்லையா, பேக்கேஜ் டிசைன்ல எக்ஸ்பர்ட்னா பேக்கேஜ் டிசைன் ரிலேட்டடாக ஒரு ஒர்க்கு போகலாம். ஸோ இப்படி நிறைய இருக்குது. அப்போ இந்த 16,000 ரூபாயோட அந்த கோர்ஸ் நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம் வெறும் 20 பேருக்கு 12,000 ரூபாய்க்கு ஃபெஸ்ட்டுக்கு ஜாயின் ஆகிறவங்களுக்கு மட்டும். ஸோ நீங்கள் அதுக்கு பிறகு ஜாயின் பண்ணுறேன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கூடும். பட் குயிக்காக எவ்வளோ வேணுமோ அவ்வளோ குயிக்காக ஜாயின் பண்ணிக்கொள்ள பாருங்க. நான் உங்களுக்கு என்னென்ன டீச் பண்ண பார்க்குறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு நார்மலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? நான் மெயினாக உங்களுக்கு வந்து ஃபீட்பேக்ஸ், சரியா? ஃபீட்பேக்ஸே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் என்னென்ன டீச் பண்ணுறதுக்கு ஈக்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஈக்கிறேன். டவுட்ஸ் இருந்தாண்டா கேட்கலாம். ரைட்? டவுட்ஸ் இருந்தாண்டா கேட்கலாம். ஓகே, இதில் வந்து இன்ட்ரடக்ஷன் டு கிராஃபிக் டிசைன் ஃபஸ்ட்டுக்கு ஒரு மொடியூல் இருக்குது. இன்ட்ரடக்ஷன் டு கிராஃபிக் டிசைன் சொல்லி, அதாவது ஓவர்வியூ கிராஃபிக் டிசைன்டா என்ன, எப்படி எப்படியான விஷயங்கள் நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கொள்ளணும். ஸோ அதே போல் நீங்கள் ஒரு டிசைனராக மாறுறேன்டா எப்படி எப்படியெல்லாம் நீங்கள் வந்து படிக்கணும். ஸோ இந்த விஷயங்கள் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் சொல்லி தருவோம். ஸோ உட ஹிஸ்ட்ரி கிராஃபிக் டிசைன் எங்கேருந்து வந்து இதை நோக்கி போய்த்து கொண்டிருக்கிறன்றது. சரியா? ஸோ அதே போல் நீங்கள் எந்தெந்த மாதிரியாக ஒர்க் பண்ணலாம், எந்தெந்த இடத்துல போய்த்து ஒர்க் பண்ணலாம்ன்ற டோட்டல் ஐடியாவை தருவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து படிச்சாண்டா ஓகே. சரி? ஸோ அபவுட் டிசைனர்லேயே நாங்கள் எல்லாம் சொல்லி தரோம். அப்போ டிசைன் ஃபண்டமெண்டல்ஸில் வந்து லைன், கலர், ஷேப், டெக்ஸ்சர், ஸ்பேஸ், ஃபார்ம்னு சொல்லி நிறைய இருக்குது. இது எல்லாத்து சம்மந்தமாக அட்வான்ஸாகவே டீச் பண்ணுறேன். ஸோ அது பிறகு வந்து Adobe கிரியேட்டிவ் சூட், அதாவது ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர் ரெண்டு இதுனா ஃபுல்லாக நாங்கள் டீச் பண்ணுவோம். ஸோ அது பிறகு லோகோ டிசைன் ஃபண்டமெண்டல்ஸ்லேருந்து அட்வான்ஸாகவே போவோம். சரியா? சும்மா லோகோ டிசைன் சின்ன ஒரு விஷயம் இல்லை, நிறைய படிச்சதுக்கு இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தருவோம் ப்ராக்டிக்கலோட. ஸோ அதுக்கு பிறகு வந்து பிராண்டிங் ஒரு கான்செப்ட். ரைட்? அந்த பிராண்டிங்கை வந்து நாங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக டீச் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பிறகு வந்து போஸ்டர் டிசைன் பிரின்சிபல்ஸ்லேருந்து நிறைய எஃபெக்டிவ் போஸ்டர் ஒன்று எப்படி வரணும், ஸோ அதை எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யணும், டைப்போகிராஃபி இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இன்க்ளூட் பண்ணுற, இமேஜ் எல்லாம் எப்படி இன்க்ளூட் பண்ணுறது நிறைய விஷயம். ஸோ அப்புறம் டிஜிட்டல் ஆர்ட். சரியா? அப்புறம் பிஸ்னஸ் ரிலேட்டடான டிசைன்ஸ் நிறைய விஷயங்களுக்கு அப்புறம் ப்ராடக்ட் பேக்கேஜ் டிசைனில் அட்வான்ஸாகவே டீச் பண்ணுவோம். ரைட்? ஸோ அது பிறகு வந்து பேனர்ஸ், ப்ரௌச்சர்ஸ் இதெல்லாம் எப்படி எப்படி வரும், அதுக்குள்ளே ஒரு கண்டென்ட் எல்லாம் எப்படி போட்டுரு இதெல்லாம் சொல்லி தரதோட ஃபைனல் ப்ராஜெக்ட் வரும். இந்த ஃபைனல் ப்ராஜெக்ட் செஞ்சு முடிக்கிறதோட உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ பில்ட் ஆகும். அந்த போர்ட்ஃபோலியோவை வச்சு உங்களுக்கு ஏர்ன் பண்ணிடும். ஸோ அதெல்லாம் எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி தருவோம் கோர்ஸ் முடிகிறதோட. ஸோ எங்கட ஆல்ரெடி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நார்மல் ஃபீட்பேக்ஸ் நான் வந்து உங்களுக்கு தேவையான உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ இதில் பாருங்க, அவங்க வந்து எப்படின்னா 3 மந்த் படித்தாங்க. 0 நாலேஜ்ல இருந்து இதை ரீட் பண்ணி பாருங்க, நான் உங்களுக்கு போட்டிக்கிறேன். 0 நாலேஜ்ல இருந்து ஜஸ்ட் 3 மந்த் அதுக்குள்ளுக்கு எவ்வளோ எழுமோ அவ்வளோ ப்ரொஃபஷனலாகவே படிச்சு கொண்டாங்க. நாங்கள் ப்ரொஃபஷனலாகவே டீச் பண்ணினோம். ஸோ அதோட ஃபீட்பேக்ஸ் தான் நான் இதில் போட்டிக்கிறேன். சரியா? அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து, அதாவது ஜஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்ல அதுல இருந்து ஹவுஸ் ஒய்ஃப் வரையும் நீங்க படிச்சு கொண்டிருக்கிற, இல்லாட்டி யூனிவர்சிட்டி போயிருக்கிற, இல்லாட்டி எல்லாம் படிச்செல்லாம் முடிஞ்சு வீட்டில் இருக்கிற அப்படின்றாலும் இஷ்யூ இல்லை. நான் உங்களை இண்டிவிஜுவலா ட்ரெயின் பண்றதுக்கு ரெடியாக இருக்கும். சரியா? உங்களுக்கு ஆன்லைன்ல ஃபுல்லா லைவ் கிளாஸ் போடுவோம். ஸோ அப்படி இல்லாமல் அவங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலாகவும் நான் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். சரியா? இது வந்து ஓகே 16,000, அது டிப்ளமோ வந்து 16,000க்கு சீப் ஆகிக்குது இல்லையா? அப்போ நாலேஜ் வந்து குறவாக தான் தரோம் அப்படின்றது நீங்கள் இதாக்கவான. இதில் வந்து நாங்கள் குவாலிட்டியான எஜுகேஷனை தான் தார, பட் எல்லாரும் கட்டாயம் படிக்கணும் தானே. இது வந்து ப்ரைஸ்ட வேர்த்தை பார்க்க வேண்டாம், நாலேஜ் வேர்த்தை வந்து பாருங்க. எல்லாரும் படிச்சுன்றதுக்காக வேண்டி நாங்கள் இதில் டியூஷன் ஃபீன்னு வந்து பெருசாக எடுக்கிறது இல்லை. அவார்டிங் பாடி ஃபீ மட்டும் தான் நீட்டில் வருது. ஸோ அதில் இருந்து தான் உங்களுக்கு நாங்கள் ஃபுல் நாலேஜையும் தரோம். ஸோ எங்களுக்கு தேவை ப்ரொஃபஷனல் டிசைனர்ஸ் எங்களோட கம்பெனிக்கு. ஸோ அதனால தான் நான் அவங்கள ட்ரெயின் பண்ணிக்கிறோம், ட்ரெயின் பண்ண ரெடியாகவும் இருக்கிறோம். ஸோ எங்களோட ஜாயின் பண்ணா அவங்களுக்கு பெஸ்ட்டாக ட்ரெயின் பண்ணுவோம். சரி? ஸோ இன்னும் வேறு வேறு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படி இருந்தால் எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ரைட்? ஸோ அப்படி இல்லாமல் அதோட எங்களோட சோஷியல் மீடியா பேஜஸை வந்து இல்லாட்டி எங்களோட குரூப்பில் ஜாயின் ஆகி இருந்தாலும் நாங்கள் நிறைய விஷயங்கள் அதில் அப்டேட் பண்ணிட்டே இப்போ. சரி?
ஓகே, அப்ப என்ன சார் டவுட்ஸ் இருந்தா கட்டாயம் கேளுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 20 பேருக்கு தான் அந்த 12,000 ஆஃபர் வருது. ஸோ அதை தாண்டி அப்ப அதுக்குள்ளே குயிக்கா ஜாயின் பண்ணிக்கொள்ள பாருங்க எல்லாரும். ஸோ அதையும் தாண்டி நான் என்னடா நீங்க இப்போதே ஜாயின் பண்ணாலும் ஓகே, ரைட். ஆல்ரெடி நிறைய பேர் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேருக்கு தான் இடம் இருக்குது. ஸோ கட்டாயமா குயிக்கா ஜாயின் பண்ணிக்கொள்ள பாருங்க. அதை தாண்டினா மற்றவங்களுக்கு பேலன்ஸ் ப்ரைஸ்ல வந்து செய்யல் மாதிரி. ஸோ நாங்கள் டிரெக்டா எங்களோட கிளாஸ்ல மீட் பண்ணுவோம்.